We the leaders இந்த அமைப்புல எல்லாமே வித்தியாசமாக இருக்க வேண்டும். எல்லாருமே தலைவர்கள். We the leadersனாலே நாம் அனைவரும் தலைவர்களாக இங்கே இருக்கிறோம். அதனால மேடையில நாற்காலிகள் இல்லை. எல்லா தலைவர்களும் இங்க மேடையில் வீற்றிருக்க வேண்டிய அனைத்து தலைவர்களும் இதோ உங்கள் அனைவரும் எங்கள் கண்ணில் தலைவர்களாக தெரிகிறீர்கள். அதனால யார் யாரெல்லாம் பேச போறாங்களோ அவங்கள அழைப்போம். அவங்க மேடைக்கு வந்து அவங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டு செல்வார்கள். பார்வையாளர் பகுதியில் வீற்றிருக்கும் அனைத்து தலைவர்களையும் வணங்கி இந்த விழாவின் முதல் அமர்வு தொடங்குகிறது. அருமை தலைவர் அண்ணாமலை அண்ணா அவர்களின் அன்பான அழைப்பினை ஏற்று We the leaders விருட்சத்தின் விதையூன்று நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் தலைவர்கள் அனைவரையும் தலைவணங்கி வரவேற்று இருகை கூப்பி இருக்கை நல்கி வருகைக்கு வசந்த வணக்கம் சொல்லி வரவேற்க எங்கள் மலுமிச்சம்பட்டியின் மகத்தான தொண்டர் திரு சந்திரசேகர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை பணிந்து வணங்கி தெரிவித்துக் கொண்டு Be the leaders அமைப்பினுடைய போதையில்லா தமிழகம் முதல் மாநில மாநாடு ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்கின்ற வள்ளுவனது வாக்குக்கு ஏற்ப ஒழுக்கம் ஒருவருக்கு எல்லா நன்மைகளையும் சிறப்பையும் தருவதாகும். ஆதலால் அந்த நல்லொழுக்கத்தை உயிரை காட்டிலும் மேலானதாக கருதி போற்றி காக்க வேண்டியது நம் கடமை. ஒழுக்கத்தின் மேன்மையை மிக ஆழமாக உணர்த்தும் இக்குறள் நன்னெறியின் அவசியத்தை உலகிற்கு அழுத்தமாக கூறுகின்றது. அவ்வழி நடக்கும் Be the leaders அங்கத்தினர் என்பதை நாம் பெருமையோடு சொல்லிக் கொள்ள வேண்டும். பெரும் மதிப்பிற்குரிய நம் தலைமை விருந்தினர் Be the leaders மாநாட்டு நாயகன் முன்னாள் IPS அதிகாரியுமான கே அண்ணாமலை IPS அவர்களை இந்த மாபெரும் We the leaders மாநாட்டின் சார்பாக வருக 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 என அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம். மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் திரு கே வசந்தராஜன் அவர்களே, மேடையின் அருகே அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களே, சான்றோர்களே, சிறப்பு விருந்தினர்களே, சமூக ஆர்வலர்களே, ஊடக நண்பர்களே, இளைஞர்களே, நமது மாவட்டம் இல்லாது தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும், நம் தமிழகத்தை தாண்டி நம் தேசம் முழுவதும் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு We the leaders அமைப்பின் சார்பில் போதையில்லா தமிழகம் என்ற உயரிய லட்சியத்தை முன்னிறுத்தி நடைபெறும் இந்த முதல் மாநில மாநாட்டிற்கு உங்கள் அனைவரையும் இதயம் கனிந்து அன்புடன் வரவேற்கின்றேன். போதை என்பது ஒரு தனி மனிதனின் பிரச்சனை மட்டுமல்ல, அது ஒரு குடும்பத்தின் நிம்மதியையும் சமூகத்தின் முன்னேற்றத்தையும் பாதிக்கும் சவாலாகும். அதனை எதிர்கொள்ள விழிப்புணர்வும் ஒற்றுமையும் செயல்பாடும் அவசியமாகின்றது.
அந்த நோக்கத்திற்காகவே இன்று நாம் அனைவரும் ஒரே மேடையில் இணைந்திருக்கின்றோம். இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்காக அயராது உழைத்து பலரையும் ஒருங்கிணைத்து சிறந்த ஏற்பாடுகளை செய்து வரும் ஆயிரக்கணக்கான வீத லீடர்ஸ் அங்கத்தினர் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். இந்த மாநாட்டிற்கு தலைமை ஏற்று தனது வருகையால் நமக்கு ஊக்கமும் உற்சாகமும் அளிக்க வருகை தரவுள்ள நமது அன்பு தலைவர் அண்ணாமலை அண்ணன் அவர்களை பலத்த கரகோஷத்தோடு நாம் வரவேற்று மகிழ வேண்டும். இன்று இந்த மாநாட்டில் எடுக்கப்படும் நல்ல சிந்தனைகளும் உறுதிமொழிகளும் நாளைய போதையற்ற தமிழகத்தை உருவாக்கும் விதைகளாக அமைய வேண்டும். வாருங்கள், கைகோர்ப்போம், விழிப்புணர்வை பரப்புவோம், போதையில்லா தமிழகம் என்ற லட்சியத்தை நனவாக்க உறுதியேற்போம் என்று தெரிவித்துக் கொண்டு, வாழ்க தமிழ், வெல்க போதையில்லா தமிழகம். நன்றி, வணக்கம். அருமையான வரவேற்புரை நல்கிய திரு சந்திரசேகர் அவர்களுக்கு நன்றி. போதை என்பது நாட்டை பிடிச்சிருக்க ஒரு நோய் மட்டுமல்ல, இது சமூக சீர்கேட்டின் ஆணிவேர். ஆகவே போதைக்கு எதிராகவே குரல் கொடுக்கும் மருத்துவர் இவர். இவருக்கு அகவை 92, ஆனாலும் நிற்கவில்லை இவர் தொண்டு. கிராமப்புற மருத்துவராக மருத்துவம் செய்து நோயாளிகளுக்கு தன் சொந்த இரத்தத்தையே தானமாக கொடுத்து பொள்ளாச்சியின் புனிதராக போற்றப்படும் மருத்துவர் ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கிறோம். டாக்டர் ஆல்வா அவர்கள் தன் கருத்துக்களை பகிர்கிறார். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜில் வர்றதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னு சொன்னால், நான் ஒரு 90 இயர்ஸ் டாக்டர், 92 இயர்ஸ் டாக்டர். நான் இன்னும் கூட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அது கிராமத்தில் 70 வருஷத்துக்கு முன்னாடி வேட்டைக்காரன் புதூர்னு சொல்கிற கிராமத்தில் சின்ன ஒரு 30 பெட்டு ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணி மோர் ஆஃப் சர்வீஸ் மைண்டட் இதில் தான் நடக்குதுங்க. நாட் கமர்ஷியலைஸ்ட். அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கம்மி ரேட்டில் எந்த விதமான டிசீஸ் வந்தாலும் மேனேஜ் பண்ணுறா. எனி எமர்ஜென்சிஸ் எல்லாமே நான் பார்த்துக்குருவேன். இதில் இப்போ இந்த மேடைக்கு வர்றதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு சொன்னால், நம்ம ஏரியா தான் ஹாட் பெட் ஆஃப் ஆல்கஹால். ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணுறவங்க காளியாபுரம், வேட்டைக்காரன் புதூர், ஆனைமலை, தாத்தூர், அந்த சரௌண்டிங் வில்லேஜஸில் ரொம்ப நிறைய அந்த கிராமத்துல எல்லாம் பயங்கரமான நடக்கிற இது ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ். மெஜாரிட்டி ஆஃப் தி பேஷண்ட்ஸ் எல்லாம் ஆல்கஹால் குடிச்சிட்டு அதில் வர்ற டிசீஸில் தான் வர்றாங்க. இப்போ மெயின் டிசீஸ் அங்கே வர்றதில் சிரோசிஸ் லிவர், gastric ulcer, gastric cancer, intestinal cancer, brain diseases, நிறைய மென்டல் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், தண்ணி போட்டு கலாட்டா பண்ணிட்டு வாய்லன்ஸ், ஃபேமிலியில் நடக்கிற கன்ஃபியூஷன்ஸ், இதெல்லாம் பண்ணிட்டு தான் வர்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஐ தாட் நானும் கூட இந்த வீதி லீடரில் சேர்ந்துக்கலான்னு நினச்சேன். இன்னொரு அண்ணாமலை சார், நான் ஆக்சுவலி நாட் பிலாங் டு திஸ் பிளேஸ். ஐ ஆம் ஃப்ரம் மேங்களூர். அண்ணாமலை சார் ஐபிஎஸ் முடிச்சுட்டு மொத போலீஸ் ஆஃபீஸராக வந்தது மேங்களூருக்கு. சவுத் கேன்றான்னு சொல்லுவாங்க அந்த டிஸ்ட்ரிக்ட். இப்போ கூட நான் எப்போது அங்கேயே போனால் அங்கேருந்து வர்ற ஆளுங்க எல்லாருமே அண்ணாமலை
உங்கள் ஊரில் தான் இருக்கு, அண்ணாமலை இருக்கிற ஊரில் தான் நீங்கள் இருக்கிறீங்களான்னு சொல்லி அது எனக்கு ஒரு பெரிய பெருமையை கொடுக்குதுங்க. எல்லாருமே அண்ணாமலை ஊர்லேருந்து தான் வராரு ஆளோ டாக்டரு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணாமலை சார் சாதிச்சா இந்த ஃபியூ இயர்ஸில் அவர் அச்சீவ் பண்ண சாதனைகள் எல்லாம் நம்மள எத்தனை வருஷம் வேண்டி வருமான்னு தெரியல. எல்லாமே அவர் இன்னும் கூட இப்போ ஒரு சர்வீஸ் பப்ளிக் இதுக்கு பாலிட்டிக்ஸை விட்டுட்டு பப்ளிக் சர்வீஸ்க்காக வேண்டி இந்த ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருக்கு கோஆப்ரேட் பண்ணால் தமிழ்நாடு ட்ரக் ஃப்ரீ ஸ்டேட்டாக மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ தமிழ்நாடு என்ன ஆயிருக்குனாக்கா, இந்தியாவிலேயே 24% பீப்புள் ஆர் எடிக்டட் டு ஆல்கஹால். 24%னாக்கா கொஞ்சம் நினச்சி பாருங்க, நம்ம 4 பேரில் ஒருத்தர் எடிக்டட் டு ஆல்கஹால். இந்த மாதிரியே போயிட்டு இருந்ததுன்னா எங்கே போய் முடிவாகுமோன்னு தெரியல. அதனால நாட் ஓன்லி ஆல்கஹால், தி அதர் எடிக்ஷன் ட்ரக்ஸ், டொபேக்கோ, வேறு எத்தனையோ புது புது ட்ரக்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. இந்த ட்ரக்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால், மெடிக்கல் யூஸுக்கு வந்துட்டு இருக்கு இந்த ட்ரக்ஸ் எல்லாமே இப்போ போதைப் பொருளாக மாறிட்டுருக்கு. நம்ம என்எஸ்சிசியாவுக்கு கொடுக்கறது, பெயின் கில்லர்ஸுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்த மருந்துங்க எல்லாம் இப்போ போதைப் பொருளாக மாறிட்டு எங்களுக்கு வேணும்போது அந்த மருந்துங்க கிடைக்கிறதில்ல. அதுக்கு லைசன்ஸு, அதுக்கு பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, அதோட ரேட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த மெயினாக ஆல்கஹால் அதிகமாக குடிக்கிறதுனால வர்ற டிசீசஸ் லிவர், பிரெயின், ஹார்ட், லங்ஸ், நர்வஸ் சிஸ்டம். Cancer is the major disease which is mainly, liquor is main responsible for producing number of cancer patients. So இந்த இத்தனை பிரச்சனைங்க இருக்கிறதுனால அதை இராடிகேட் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருமே அண்ணாமலை சாருக்கு கை கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ணணும்னு எல்லாரும் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு நிறுத்திக்கிறேன். தேங்க்யூ. இனிதே உரையாற்றிய டாக்டர் ஆழ்வா அவர்களுக்கு என் மகத்தான நன்றிகள். கோவை மாநகரத்தின் தலையாய மருத்துவர், தலையின் கோளாறு நீக்கும் நரம்பியல் நிபுணர். போதை தாக்குவது தலையையும் நரம்புகளையும் தானே. அதன் பக்க விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை எடுத்துச் சொல்லும் நிபுணத்துவம் பெற்ற வித்தகர், ராயல் கேர் மருத்துவமனையின் தலைமை நரம்பியல் நிபுணர் டாக்டர் விஜயன் அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றோம். தேங்க்ஸ்மா. எல்லாரும் போல எனக்கு அதிகமாக பேச வராது அப்படின்னு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நினச்சேன். 2 நாளுக்கு முன்னாடி ஒரு இன்ப அதிர்ச்சி. நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பாலசுந்தரம் சார், டாக்டர் பாலசுந்தரம் சார் கூப்பிட்டாரு. வீத லீடர்ஸோட அமைப்பு ஒரு மாநில மாநாடு நடத்துது, நீங்கள் பேசுகிறீங்களா சார்னு கேட்டார். எனக்கு இன்ப அதிர்ச்சி, என்ன சொல்லனே எனக்கு தெரியல. 2 நிமிஷம் திக்குமுக்காடி போயிட்டேன். நான் பேசலாமா வேண்டாமா, என்ன பேசுவேன் எனக்கு தெரியலை. மீட்டிங்கில் பேசிடுவேன், மெடிக்கல் கான்ஃபரன்ஸில் பேசிடுவேன். இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் இதான் முத தடவை நான் பேசுகிறேன். ஆனால் இது எப்படி இந்த தைரியம் வந்தது எனக்கு, ஏன் எப்படி இது வந்ததுன்னா, அந்த மகத்தான ஒரு தலைவன் அண்ணாமலை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் வீட்டில் இருந்தோம். வீட்டுக்கு பர்மிஷன் கேட்டுட்டு ஒரு 10 டாக்டர்ஸ் 15 டாக்டர்ஸ் போயிருந்தோம். அப்போ என் ஒய்ஃப் என்னை கூப்பிட்டு, அதிக பிரசித்தமாக எதுவும் பேசிடாத, அவர் பேசுகிறத கேளு, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நம்ம சும்மா இருக்க மாட்டோம் இல்லையா. அவர் பேசும்போது சொன்னேன், இப்போ பெரிய உயரிய கருத்துகள்,
இப்படி ஒரு உயரிய கருத்துகள் இந்த சின்ன வயசுல ஒருத்தருக்கு வர முடியுமா எனக்கு தெரியல. 40 வயசுல எனக்கு இது வரல, எனக்கு தெரியல. மருத்துவம் சார்ந்த படிப்பு இப்படியே போயிருச்சு வாழ்க்கை. நான் 40 வயசுல இதெல்லாம் யோசிக்கல. தனக்காக யோசிக்காம மக்களுக்காக யோசிக்கிற ஒரு தலைவன். பேச பேச நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சார் எனக்கு அவரை கொஞ்சம் தெரியும்னா எனக்கு அவரை தெரியும், அவருக்கு என்னைய ரொம்ப தெரியாது. அவர்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், இவ்வளோ கோபம் வேணுமா? இவ்வளோ கோபம் காட்டுறீங்களே. கோபம் வேணும். உணர்ச்சி இருக்கிறவனுக்கு தான் கோபம் வரும். அந்த உணர்ச்சி அண்ணாமலையிடம் காண்கிறேன், இந்த இளைஞனிடம் நான் காண்கிறேன். அந்த உணர்ச்சி இருந்தாதான் தனக்கு மட்டும் இல்லை, தான் வாழும் இந்த தமிழகமே முன்னேற வேண்டும் என்று நினைக்கிற அந்த நல்ல எண்ணம் எத்தனை தலைவருக்கே வந்தது இவ்வளோ நாளும்? எத்தனை தலைவர்களுக்கு இந்த போல ஒரு நல்ல எண்ணம் வந்திருக்கு இந்த வயசுல, 40 வயசுல? அதனால தமிழக வரலாற்றில் இன்று தமிழகத்தின் தலைமைக்கான ஒரு பெரிய பரிசோதனை நடக்கிறது. நான் கூட கேட்டேன், சார் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பேசுறீங்க, தினத்தந்திலையும் வரணும் அப்படின்னு. வரும் அப்படின்னாரு. நீங்க பேசுறது எனக்கே கொஞ்சம் புரியல. அங்க ரோட்ல வாழைப்பழம் வைக்கிறவனுக்கு புரியுமா அப்படின்னு. புரியும் டாக்டர், நம்ம செய்வோம், பேச வேண்டாம், நம்ம செஞ்சு காட்டுவோம் அப்படின்னாரு. 1 மணி நேரம் பேசணும். 1 மணி நேரம் அவர் தான் பேசினார். என் கூட வந்திருந்த நிறைய டாக்டர்ஸில் ஒரு முக்கியமான ஒருத்தர், அவர் முதல்ல அவரை பிடிக்காது, அண்ணாமலை பிடிக்காது. ஆனால் நான் வருவேன் அப்படின்னாரு. சரி வாங்க சார், கூட போவோம், வாங்க நீங்கள் பேசுங்க போதும்னு. பேசி முடித்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்றோம். நேரம் என் ரூமுக்கு வந்து என் கையை பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சார் எதுக்கு அழறீங்க அப்படின்னு கேட்டேன். சார் அப்படியே இந்த செல்லத்தை தூக்கி தமிழத்துக்கு நீதாண்டா ராஜா அப்படின்னு சொல்லிடலாமான் இருக்கு சார் அப்படின்னு சொன்னார். இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும்னால் நல்ல சிந்தனைகள் வேண்டும், ரௌத்ரம் வேணும், கோபம் இல்லை, ரௌத்ரம். பாரதியார் சொன்ன ரௌத்ரம் பழகு பாரதியார் சொன்னாரு. அந்த ரௌத்ரம் வேணும். அது அண்ணாமலையிடம் நான் காண்கிறேன். அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பு அறிஞர் அண்ணா எனும் ஒரு மாபெரும் தமிழன், ஒரு புதிய தமிழ் கனவை இங்கு எடுத்துரைத்தார். தேசிய நீரோட்டத்திலிருந்து நம்மெல்லாம் விலகி இருந்தோம். தமிழர்கள் விலகி இருந்த தமிழர்களுக்கு அண்ணா ஒரு நம்பிக்கை ஒளியாக இருந்தார். ஆனால் 50 ஆண்டுகள் கழித்தும் அந்த கனவு நினைவாச்சா? இல்லை. நிறைய இன்னும் தமிழர்கள் தேசிய நீரோட்டத்தில் கலக்கல. டெல்லிக்கு போனால் மദ്രാസിயா அப்படின்னு கேட்குறான். இத்தனை ஆண்டுகள் கழித்தும் தேசிய கட்சிகளுக்கு தமிழ் தெரியல. கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு பார்க்கலாமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இந்த தேசிய கட்சிகளுக்கு தமிழ் உணர்வுனா என்ன, நமக்கு உண்டான ஆஸ்பிரேஷன்ஸ், நம்ம கனவுகள் என்ன அப்படின்னு தெரியல. ஆழ்ந்த அறிவும் தொலைநோக்க பார்வையும் ரொம்ப அரிதானது. சில சமயத்தில் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வரும். அந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த அறிவும் தொலைநோக்கு பார்வையும் கொண்ட ஒரு அறிவு அப்படிதான் வரும். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்ணா வந்தார். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்துல் கலாம் வந்தார். அறிஞர் அண்ணா எடுத்துரைத்த தமிழ் கனவும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் உடைய மேன் சிந்தனைகள், பெரிய சிந்தனையும் அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து பார்க்கும் தன்மையும் கூர்மையான புத்தியும் இரண்டும் சேர்ந்து வந்திருக்கிறது. அறிஞர் அண்ணாவும் அப்துல் கலாமும் இங்கு சேர்ந்து வந்திருக்கிறார்கள் அண்ணாமலையின் உருவத்திலே. அது மட்டுமா அண்ணாமலை? இல்லைங்க, எத்தனையோ 2.0 3.0 எல்லாம் சொல்றோம். காமராஜர் வேண்டாமா நமக்கு?
இந்த தமிழகத்துக்கு இன்னொரு காமராஜர் வேண்டாமா? காமராஜர் 2.0 தான் இந்த அண்ணாமலை. நாமெல்லாம் இங்கே கூடியிருக்கிறது ஒரு கனவை நனக்குவதற்காக. ஆனால் ஒரு விஷயம் தெளிவு, நம்மளால் தனியாக நடக்க முடியாது, சேர்ந்துதான் செயல்பட வேண்டும். ஒரு உண்மையான தலைவர் யார்? வாங்க என் பின்னாடி வாங்க, நான் முன்னாடி போறேன்னு சொல்றவன் தலைவர் இல்லை. நானும் சேர்ந்து வரேன், என் கூட சேர்ந்து நடங்கன்னு சொல்றவன் தான் தலைவன். அப்படிப்பட்ட ஒரு தலைவன் தான் அண்ணாமலை. ஒரு உண்மையான தலைவன் வேலை கொடுத்து வேலையை செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்றது இல்லை, தானும் சேர்ந்து இறங்கி வேலை செய்கிறார். அதான் நான் கேட்டேன், எப்படி இந்த மாற்றம் நீங்க கொண்டு வர போறீங்க? இப்படி பேசுறீங்களே, இந்த மாற்றத்தை சட்டம் இல்லையா, அரசு இல்லையா? அரசு தான் செய்யுது, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவரு, டாக்டர் அரசு இருக்கு, அரசுல நானும் இருந்திருக்கேன், நானும் போலீஸ் அதிகாரியா இருந்திருக்கேன், சட்டத்திட்டங்கள் நிறைய இருக்கு. ஒன்று சட்டம் மூலமா கட்டுப்படுத்துறது, அரசு மூலமா ஆணைகள் பிறப்பிக்கிறது. இன்னொன்று நம்மளே மாறணும், யூசர் எண்ட் யூசர் மாறணும். என்ன ஒரு தெளிவான சிந்தனை பாருங்க. சப்ளையும் இருக்கக்கூடாது, டிமாண்டும் இருக்கக்கூடாது. சப்ளையை கட் பண்றதுக்கு அரசு இயந்திரங்கள் இருக்கு, போலீஸ் இருக்கு, எல்லாரும் இருக்காங்க. டிமாண்டையும் கட் பண்ணும். இப்போ டிமாண்டை குறைச்சாதான் போதைப் பொருளோட பழக்கம் குறையும், போதைப் பொருளோட புழக்கம் குறையும், இந்த நாட்டு இளைஞர்கள் முன்னேறுவார்கள். கிட்டத்தட்ட 10 வருஷம், ஒரு டிகேடா நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க எத்தனையோ சீர்கேடுகள், போதையினால் எத்தனையோ சீர்கேடுகள். அதனால்தான் இந்த போராட்டத்தை அரசு மட்டும் பண்ண முடியாது, நம்மளும் சேர்ந்து பண்ணணும். அதுதான் வி த லீடர்ஸ். நாம எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். நாம ஒருத்தர் சேர்ந்து பண்ணணும். ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது, பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி சில கடினமான புள்ளி விவரங்கள். 2020 52,000 கேஸ் போதைப் பொருள் கேஸ். 2024 குறையும்னு பார்த்தா, சட்டத்திட்டங்கள்லாம் கடுமையாயிட்டே போகுது, குறையும்னு பார்த்தா 96,000. இப்போ திருடனா பார்த்து திருடலைன்னா இந்த திருட்டை ஒழிக்க முடியாத மாதிரி, போதைப் பொருளை உபயோகிக்கிறனா பார்த்து திருந்தலைன்னா இந்த போதை பழக்கத்தை ஒழிக்க முடியாது. அஃப்கோர்ஸ் சட்டம் வேணும், அரசு வேணும், அரசு இந்திய இயந்திரங்கள் வேணும். இதை பற்றி நம்ம பொதுமக்களிடம் கேட்கும்போது, வி த லீடர்ஸோட ஒயிட் பேப்பர் ஒன்று இருக்கு, அதை படிச்சு பாருங்க. அப்படி ஒரு அருமையான கருத்துகள் அதில். பொதுமக்களிடம் கேட்கும்போது, சட்டங்கள்லாம் இருக்கு, ஆனால் அமல்படுத்த முடியல, சரியாக அமல்படுத்த இல்லை. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி அமல்படுத்தலை இந்த சட்டங்களை. மறுவாழ்வு மையங்கள் இருக்கின்றன, ஆனால் பராமரிப்பு இல்லை, அதுக்கு போதுமான வசதிகள் இல்லை. அதனால் மக்களாக சொல்லும் தீர்வு அதுதான் அண்ணாமலை. அங்கதான் அந்த பியூட்டியை பார்க்கணும். நான் சொல்லலை, அவர் சொல்லலை, மக்கள்கிட்ட கேட்டு சொல்றாரு. அவர் சொல்றாரு, சிறந்த மறுவாழ்வு வசதிகள், தொடர்ந்த கண்காணிப்பு, கடுமையான சட்ட அமலாக்கம், இதெல்லாம் வேணும். இவை மூன்றும் இருந்தாதான் தமிழகத்தை ஒரு போதையற்ற மாநிலமாக நம்ம உருவாக்க முடியும். முதல்ல போதையற்ற மாநிலமாக உருவாக்கணும்னா நம்ம மாறணும் இல்லையா? நான் மாறணும், எங்கள் வீட்டில் மாறணும், சுற்றி இருக்கிறவங்க மாறணும். அவங்க குடிக்கிறாங்களோ இல்லையோ, போதை பழக்கம் இருக்குதோ இல்லையோ, அவங்கள்ட்ட அந்த நன்மை தீமைகளை எடுத்துரைக்கணும், அந்த தீமைகளை எடுத்துரைக்கணும், இதுலேருந்து விலகுங்கன்னு நம்ம சொல்லணும். அதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னார். அதோட வெளிப்பாடு தான் இந்த பெரிய கூட்டம். இங்கே இருக்கிற கூட்டம் இது போதும். இதுவே அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு சம்பவம் சொல்றேன், முந்தைய சொன்னேன் இல்லையா, நான் வருதுன்ட்டு. நேற்றுக்கு தான் அகமதாபாத்துக்கு காந்தி பிறந்த மண் ஒரு மீட்டிங், மெடிக்கல் மீட்டிங்கு போயிட்டு, மெடிக்கல் மீட்டிங் முடிஞ்ச உடனே அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறவங்க சார் சாப்பிடலாமான்னு, சாப்பிட தானே போகிறேன் அப்படின்னு. இல்லை அது இல்லை, ரூமில் கொடுக்குறோம் வந்து சாப்பிடுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஏன் காந்தி பிறந்த மண்ணில் போய் இதுவா போதையா, இது தேவையா உங்களுக்கு? நான் குடிக்கிற பழக்கம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு, அப்போ தான் திரும்பியும் அண்ணாமலை அவர்கள் 2 வாரம் முன்னாடி எனக்கு சொன்னது ஞாபகம் வருது. நாம மட்டும் திருந்தினா போதாது டாக்டர், எல்லாரையும் சொல்லணும் அப்படின்னு. அவனை கூப்பிட்டேன், தம்பி நீயும் இன்னிலேருந்து குடிக்காத,
நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லேன். இப்போ ஃபோன் பண்ணான் சார், தடவை நான் இன்னைக்கு குடிக்காமல் வீட்டுக்கு போனேன். என் ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷப்பட்டா, என் குழந்தைங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முதல்ல இவர் சொல்லும்போது எனக்கு அது புரியல, அதோட தாக்கம் புரியல. சரி, அந்த ஒரு சந்தோஷம், நான் மட்டும் மாறல, இன்னொருத்தனையும் மாற்றிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு வந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது நிறைவாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன் என் உரையை. வரலாறு சில பெரிய மனிதர்களால் மட்டுமே, ஹீரோஸ் மட்டுமே வரலாறு உருவாக்குவது இல்லை. தினமும் நேர்மையும் இரக்கமும் கடின உழைப்பும் இருக்கும் நாம் எல்லோராலும் உருவாக்கப்படுகிறது இந்த வரலாறு. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் தலைவர்களே, நாம் எல்லோரும் தலைவர்களே. வாருங்கள், ஒன்றிணைவோம், ஒருங்கிணைவோம், மாறுவோம், மாற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர் விஜயன் அவர்களே. நல்ல வேளை அவர் ஸ்டெத்தஸ்கோப்பை கையில் எடுத்தாரு. அவர் மைக் எடுத்திருந்தாருன்னா எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் பேசுக்கு வேலையே இருந்திருக்காது போல இருக்கு. அவ்வளவு சிறப்பாக பேசினார். நான் விழா குழுவினர் சார்பில் டாக்டர் விஜயன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போதை பொருளை ஒழிக்க வேண்டும்னு நம்ம எல்லாம் குரல் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த வேளையில, இந்த போதை பொருளால தம் வாழ்க்கையில மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளான ஒருத்தர் தன் சொந்த அனுபவத்தை உங்க முன்னாடி பகிர்ந்து கொள்ள வருகிறார். அவர் தான் ராஜேஷ் கிருஷ்ணா. அவர் தன்னுடைய உறவினர் போதை பொருளிலிருந்து மீட்க முடியாம அவருடைய ஈரல் பாதிக்கப்பட்டு தன்னுடைய ஈரல்ல 75% தானமாக கொடுத்தவர். அவருடைய வலிகள் கேட்டால் நமக்கு வழிகள் பிறக்கும்ங்கிறதுனால அந்த ஆவலோடு அவரை பேச அழைக்கிறோம். ஓவர் டு ராஜேஷ் கிருஷ்ணா ப்ளீஸ். ஒரு நிமிஷம். ஒரு அறிவிப்பு. மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன், சன் ஆஃப் மிஸ்டர் சுப்பிரமணியன், நீங்க எங்க இருந்தாலும் ஸ்டேஜ் பக்கத்துல வந்துருங்க. ஹரிகிருஷ்ணன், சன் ஆஃப் சுப்பிரமணியம், மேடைக்கு அருகே வரும்படி அன்புடன் கேட்கிறோம். தமிழகத்தின் சமகால பெருமை, வி த லீடர்ஸ் இயக்கத்தின் தலைமை சேவகர், முதன்மை வழிகாட்டி அண்ணன் அண்ணாமலை அவர்களே, இந்த மாநாட்டினை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அண்ணன் வரதராஜன் அவர்களே, வி த லீடர்ஸ் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர்களே, வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, ஆனால் இது லைஃப்பில் நான் ஏறுற முதல் மேடைங்கண்ணா. உங்கள் முன்னாடி இப்போ நான் பார்க்குறீங்கல்ல, இதுதான் முதல் மேடை. இந்த மைக்கு தான் என்னோட முதல் மைக்கு. அதனால் நான் எந்த ப்ரிப்பரேஷன் எதுவுமே பண்ணலைங்கண்ணா. எந்த நோட்ஸ் எடுக்கலை, ப்ரிப்பரேஷன் பண்ணல. இந்த ஃபோனுமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரோ மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பக்கத்தில் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்கண்ணா. அது ஒன்றுங்கண்ணா. எதுக்கு இது சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நம்ம மூளைக்குள்ள பச்சை குத்துற மாதிரி அழியாமல் நிரந்தரமாக இருக்கும். அதே மாதிரி தான் 2019 ஜனவரி 7 என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. நம்ம வர்ணனையாளர் சொன்ன மாதிரி அது எங்கள் அப்பா. அந்த உறவு என்னோட அப்பா, என் மதிப்பிற்குரிய பாசத்திற்குரிய என் உயிரினும் மேலான என்னோட அப்பாவுக்கு தான் நான் ஒரு பையனா அதை கொடுத்து என்னோட கடமையை நான் ஒரு பையனா நான் செஞ்சுருக்கேன். இது ஒரு பெரிய ஒரு இந்த ஒரு எப்படி சொல்கிறது, ரெகக்னைஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஒரு விஷயம்லாம் நான் அது மாதிரி நினைக்கங்களா. அப்போ டாக்டர் பார்த்துட்டு டாக்டர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் அப்பாவுக்கு எத்தனை நாள் ரிலேட்டட் என் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ் அப்படிங்கன்னு சொல்கிறாங்கண்ணா. அதாவது கிரானிக் லிவர் சிரோசிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது
ரொம்ப நாட்களாக வந்து மது பழக்கம் இருந்ததுனால அவங்களுடைய லிவர் வந்து அதோடைய செயல்பாட்டை இழந்து வரக்கூடிய ஒரு டிசீஸ்ண்ணா. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் அப்பாவை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து உடனே லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஆகணும். வாழ்க்கையில் முதல்ல லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிற வார்த்தையே நான் அன்றைக்கி தான் கேட்டேன். அதுக்கு அர்த்தம் கூட தெரில. நானும் எங்கள் அம்மாலாம் யோசிச்சுட்டு இருக்கோம், லிவர் டிரான்ஸ்பிளான்ட்னா அப்போ லிவர் எங்கேயாவது கொடுப்பாங்க போல், நம்ம வாங்கி வச்சிடணும் போல், அது என்னமோ அப்படின்னு நமக்கு அதோடைய சீரியஸ்னஸ் தெரியல. அப்போது அந்த டயத்தில் சொல்கிறேன். அப்புறம் டாக்டர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இந்த மாதிரி லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது ஒன்று கெடாவர் அப்படிங்கிற ஒரு முறை மூலியமாக நம்ம வந்து லிவர் வந்து இது பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லிவிங் லிவர் டோனர், அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய அவங்களுடைய இரத்த உறவுகள். அதுக்கு ஒரு 3 கேட்டகரி வச்சுருக்காங்கண்ணா. மனைவி, அப்பா அம்மா, பசங்க, கூட பிறந்தவங்க, அந்த மாதிரி ஒன்று விட்ட சொந்தம், அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வச்சுருக்காங்கண்ணா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும், இப்போ நம்ம எங்கள் அப்பா சொந்தக்காரங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. நம்ம யாரையும் எதிர்பார்க்க முடியாது. என்னோட அப்பா, எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுக்கணுங்கிறது எங்கள் அப்பாவுக்கு வந்து அது துளி அளவுக்கு கூட விருப்பமே கிடையாது. எந்த அப்பா தான் விரும்புவாங்க? எந்த அப்பாவுமே விரும்ப மாட்டாங்க. எங்கள் அம்மா விரும்பலை, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல. ஒன்றே ஒன்று தான், எங்கள் அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஒரு பையனை அதை எப்படி நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? எனக்கு வேறு வழி கிடையாதுங்கண்ணா. எங்கள் அப்பாவை காப்பாற்றணும், ஒரு வழி இருக்குது, அதுக்கு நான் தான் அதை செய்யணும்னா அது பையனை நான் செஞ்சு தான் ஆகணும். அப்படி நடந்த ஒரு நிகழ்வு தான் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட்னா நல்லபடியாக புரிஞ்சுட்டுனா என்னை ஒரு 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 7 நாள்லேருந்து 10 நாளுக்குள்ளே டிஸ்சார்ஜ் பண்ணி நான் வெளியே வந்துட்டேங்க. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 நாட்கள் ஐசியூவில் இருந்தாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நிஜமாக சொல்கிறேன், 90 நாட்கள் ஐசியூவில் இருந்தாங்க. மொத்தத்தில் அந்த போஸ்ட் சர்ஜரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99 நாட்கள். 99வது நாள் தான் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 19ஆம் தேதி 2019 சர்ஜரி நடக்குங்கன்னா அப்பாவோட டிஸ்சார்ஜ் டேட்டு பார்த்தீங்கன்னா மே 29, 2019. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஐசியூவில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 9 நாள் 10 நாள் வார்டில் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணாங்கண்ணா. இவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரே ஒன்று பார்த்தீங்கன்னா மது பழக்கம். எங்கள் அப்பாவுக்கு சத்தியமாக தெரியாதுங்க. 2017 இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கான அந்த லிவர் பிரச்சனைக்கான சிம்டம்ஸ்லாம் உடம்பு ஒன்றா காட்ட ஆரம்பிச்சது. அங்கே இங்கேன்னு ஒன்றா காட்ட ஆரம்பிச்சது. நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பித்தோம். ஆனால் அந்த விழிப்புணர்வு இல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னா ரெகுலராக அந்த ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு இருந்த காரணத்தினால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போச்சு. ஸோ நான் இந்த ஸ்டேஜை பயன்படுத்தி இந்த மாநாட்டில், போதையில்லா தமிழகம் மாநாட்டில் நான் ஒன்று தான் சொல்லிக்கிறேன். ஆனால் போதை பழக்கம் நான் கூட இருந்து பார்த்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். அந்த 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 வலி வேதனையில் சொல்கிறேன். ஆனால் ஒரு குடும்பம் ரணமாக கஷ்டப்படுங்கண்ணா, ரணமாக கஷ்டப்படும். அந்த கஷ்டம் என்னங்கிறது ஆரம்பம் குடிக்கும் போது தெரியாது, உடம்பு கெட்டு போகும்போது தெரியாது, முத்தி போகும்போது அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் படுற கஷ்டம் மன ரீதியாக, உடல் ரீதியாக, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக படக்கூடிய கஷ்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும். நான் இருந்து அனுபவிச்சதுனால என்னோட அனுபவத்தை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் தயவு செஞ்சுங்க, நான் எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு போதை பழக்கத்தில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு உடனே வெளியே வாங்க. உங்கள் உடம்புல இருக்கிற அந்த கல்லீரல் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு அருமையான அது உடல் உறுப்புங்கண்ணா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் குடிக்கீங்க அப்படின்னா நாளைக்கு அது கெட்டு போகாது, ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் குடியை நிப்பாட்டிட்டீங்கன்னா அது எந்த ஸ்டேஜில் அது வந்து கெட்டு போய் இருக்கோ அதை வந்து அது தன்னைத்தானே அதை சுத்தப்படுத்திக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டு திருப்பி பழையபடி உங்களுடைய உடம்புல அந்த கல்லீரல் என்ன வேலையை செய்யுமோ அதை செய்ய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு திறன் பெற்றது
இந்த கல்லீரல். அதே மாதிரி தயவு செஞ்சு சொல்கிறேன், குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிற உடனே குடியை நிப்பாட்டிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு மருத்துவரை போய் அணுகுங்க. அவர் கேஸ்ட்ரோ மருத்துவராக இருக்கட்டும், ஹெப்படாலஜிஸ்ட்னு சொல்லக்கூடிய கல்லீரல் சிறப்பு மருத்துவராக இருக்கட்டும், தயவு செஞ்சு போய் அணுகுங்க. கண்டிப்பாக அவங்க சொல்லக்கூடிய வழிமுறையை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துடலான்னா தயவு செஞ்சு போதைப் பொருளுக்கு இளைஞர்கள் யாருமே, தயவு செஞ்சு சொல்கிறேன், கையெடுத்து கும்பிடுதேன், யாரும் அது பின்னாடி போகாதீங்க. நன்றி, வணக்கம். உணர்வுகளுடன் உரையாற்றிய ராஜேஷ் கிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு நன்றி. பாடங்கள் என்பது புத்தகங்களில் படிப்பது மட்டுமல்ல என்று அட்டைகளுக்கு வெளியே அகிலம் படிப்பவர். வீத லீடர்ஸ் அமைப்பின் விருப்பச் சேவகர், அமிர்தா கல்லூரியில் பொறியியல் மாணவி, பொறிந்து தள்ளுவார் போதைக்கு எதிராக. இதோ உங்கள் முன்னால் உரையாற்ற இருக்கிறார் தனுஷிகா ஸ்ரீ அவர்கள். மாவுண்டு பரியுண்டு மானுண்டு தேனுண்டு, கோவுண்டு குடியுண்டு குடிக்காத்த கொடையுண்டு, பாலுண்ட போதே பகிர்ந்துண்ட தமிழுண்டு, மக்கள் சமதர்ம தோற்றம் உண்டு என்று கண்ணதாசனால் புகழ்ந்து பாடப்பட்ட கொங்கு மாநகரமான பொள்ளாச்சியில் ஒரு கல்லூரி மாணவியாக போதை விழிப்புணர்வு பற்றி பேசுவதில் நான் பெருமை கொள்கிறேன். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த தலைவர், இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக திகழும் அன்பிற்குரிய அண்ணா அண்ணாமலை அவர்களுக்கும், We the Leaders அமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் இந்த தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை தன் தோளில் சுமக்க போகும் என்னுடைய இளம் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சி வணக்கங்கள். We the leaders. We the leaders. We the leaders. புரட்சி ஒன்றை படைத்திட, புதுமை ஒன்று பூத்திட, மாற்றம் ஒன்றை காணவே மாறுகிறோம் இன்று நாமே. We the leaders. We the leaders. சிறு துகள்கள் போல சேருவோம், எதிர்காலத்தின் தூண்களாக மாறுவோம். அறிவாளினையும் கூட்டமே, இது நாளை தமிழகத்தின் மாற்றமே. பழமை கதைகள் மாறுமே, புது விடியல் கதவு திறக்குமே. அதிகாரம் மக்கள் கையிலே, இனி அச்சம் இல்லை நெஞ்சிலே. We the leaders. மாற்றம் ஒன்றை காணவே மாறுகிறோம் இன்று நாமே. We the leaders. ஆரம்பிங்க. உடம்பை வளர்ப்போம், உள்ளத்தை வளர்ப்போம், தமிழ்நாட்டை வளர்ப்போம். போதனை என்னங்க? சிகரெட், மது, கஞ்சா, போதை மாத்திரை இதெல்லாமா? இதெல்லாம் போதை பொருட்களின் வடிவங்கள் மட்டுமே. அதாவது இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிகிற போதை, அவ்வளவுதான். இப்ப இருக்க மாணவர்கள் கிட்ட ஏன் போதைக்கு அடிமையாகிறாங்கன்னு கேட்டா எல்லாருமே காமனா சொல்லக்கூடியது ரெண்டு காரணம் தாங்க. அதுல முதல் காரணம் தோல்வி. உதாரணத்திற்கு ஒரு பையன் மார்க் கம்மியா வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, வீட்டுல திட்டுவாங்கன்னு பயம். அதுவே ஒருத்தன் படிச்சு முடிச்சுட்டும் வேலை இல்லாம இருந்தா கடன் தொல்லையில மாட்டி சிக்கி சின்னாபின்னமாயிருவான். இதுவே ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ காதல் தோல்வி ஆச்சுன்னா ஏதோ தனிமையிலேயே மூழ்கி போன மாதிரி இருப்பாங்க. இந்த வழிகளை எல்லாம் மறக்கத்தான் ஒரு தடவை தானே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போறாங்க. தோல்வியாளர்கள் எல்லாருமே போதைக்கு அடிமையாகணும்னா போதை பொருள்னால தான் இவங்க தோல்வியை ஓவர் கம் பண்ண முடியும்னு நினைச்சா இந்த உலகத்துல இருக்க அத்தனை பேரும், ஏன்
பிறந்த 6 மாசம் ஆன குழந்தையில இருந்து வயதானவர்கள் வரை எல்லாருமே போதைக்கு அடிமையாகத்தானங்க வேணும். ஏன்னா நம்ம எல்லாருமே குழந்தையா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் தத்தக்கா புத்தக்கா நடந்து கீழே விழுந்து பல முறை முயற்சி செஞ்சுதானங்க எழுந்து நடக்கவே பழகியிருக்கோம். அதே மாதிரி தாங்க வாழ்க்கையிலையும் எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை தோல்விகள் வந்தாலும் அதை வெற்றியா மாத்துறதுங்கிறது. அன்பான தலைவர், இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக திகழும் எங்கள் அண்ணா அண்ணாமலை அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனிதன் விழாமலே வாழ்ந்தான் என்பதில் பெருமை அல்ல, விழுந்த போதெல்லாம் எழுந்தான் என்பதே பெருமை. நம்ம ஜெனரேஷனுக்கு எல்லாம் இப்ப புதுசா ஒரு டிசீஸ் இருக்குங்க. அது என்னன்னா ட்ரெண்ட் ஃபீவர். இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்ல இருக்கணும், யூடியூப்ல ட்ரெண்ட், நைட்டு ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பப்னு சுத்தினாதான் நீங்க ட்ரெண்டிங்ல இருக்கீங்க. இல்லைன்னா நீங்க அவுட் ஆஃப் ஃபேஷன். புதுசா காஸ்ட்லி பைக் வாங்கி சிங்கிள் வீல்ல வீலிங் பண்ணிட்டு போனாதான் நீங்க ட்ரெண்டிங்ல இருக்கீங்க. இல்லைன்னா நீங்க பூமர். ட்ரெண்டை ஃபாலோ பண்றது தப்பு இல்லைங்க, எந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்றோங்கிறது தான் முக்கியம். நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்ப ரொம்ப காமனா சொல்றது என்னன்னா, ப்ரோ ஜஸ்ட் ஃபார் ஃபன், ப்ரோ ஒன் பெக் தான், ஒன் பஃப் தான். அப்படிதாங்க டைட்டானிக் கப்பல்ல இருந்தவங்களும் ஒரு ஐஸ்பர்க் தானே, சின்ன ஓட்டை தானே நினைச்சாங்க. அப்புறம் என்னாச்சு? கம்ப்ளீட் ஷிப்பே கவுந்து போச்சு. When wealth is lost, nothing is lost. When health is lost, something is lost. But when character is lost, everything is lost. போதை பொருள்னால கெட்டு போறது நம்ம உடம்பு மட்டும் இல்லைங்க, நம்ம கேரக்டரும் சேர்ந்துதான். மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைதான் வெளியே மனிதன் உள்ளே மிருகம், விளங்க முடியா விசித்திரம்தான். மிருகம் கொன்று மனிதம் வளர்க்க பார்த்தாலும் மனிதம் கொன்று உணவாய் தின்று மிருகத்தை மட்டும் வளர்ப்பது தாங்க இந்த போதை பழக்கம். நம்ம கூட அன்பா நட்பா இருந்தவங்களை எல்லாம் கொடுமைப்படுத்தி கொடூரமா ஏன் கொலை கூட பண்ற சிச்சுவேஷனுக்கு தள்ளுறது தாங்க இந்த போதை பழக்கம். இப்படி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஆரம்பிக்கிற இந்த போதை பழக்கம் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, நம்ம மூளையில டோபமைன் ஒரு ஹார்மோனை சுரக்க வைக்குதுங்க. டோபமைன்னா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? நமக்கு மகிழ்ச்சி திருப்தி போன்ற உணர்ச்சிகளை எல்லாம் உணர வைக்கிறது தாங்க இந்த டோபமைன். ஆனா இந்த போதை பொருள் என்ன பண்ணுதுன்னா, நம்ம மூளைய மழுங்கடிச்சு நல்ல விஷயங்களை எல்லாம் நம்ம கிட்ட இருந்து பறிச்சு நம்ம சந்தோஷமா தான் இருக்கோம்னு நம்மளை ஏமாத்தி நம்ப வைக்குதுங்க. இயற்கையா கிடைக்கிற இத்தனை சந்தோஷங்கள் இருக்கும்போது நம்ம ஏங்க இந்த ஏமாத்துற போதை பழக்கம் கிட்ட போறோம்? ரியல் மாஸ்னா யாரு தெரியுங்களா? 100 பேர் முன்னாடி அப்படியே கெத்தா சிகரெட் பிடிக்கிறவன் இல்லைங்க, 100 பேர் முன்னாடியும் நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு கான்ஃபிடன்ஸோட சொல்லி அந்த 100 பேரையும் தன் பக்கம் கொண்டு வரான் பாருங்க, அவன் தான் ரியல் மாஸ். நண்பன்ல ஏதுமா நல்ல நண்பன் கெட்ட நண்பன்? நண்பனாலே நல்லவன் தான். இந்த மாதிரி டயலாக்லாம் கேட்கறதுக்கு நல்லா தாங்க இருக்கும், ஆனா என்ன ரியாலிட்டிக்கு தான் செட் ஆகாது. உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நல்ல நட்பு வட்டாரத்தை தேர்ந்தெடுங்க. அதே மாதிரி நீங்களும் ஒரு நல்ல நண்பனா இருந்து உங்க ஃப்ரெண்டை தப்பான வழியில போறதை தடுத்து அவங்கள நல்வழிப்படுத்துங்க. கண்ணுக்கு தெரிகிற போதைக்கு நம்ம அடிமையாக கூடாதுன்னு நினைச்சா கண்ணுக்கு தெரியாத போதை இந்த உலகத்துல நிறைய இருக்குங்க. கனவு, லட்சியம், முளைப்பு, அன்பு, நட்பு, காதல், இசை, நடனம், நாடகம், இன்னும் நிறைய. அப்துல் கலாமுக்கும் போதை இருந்தது ஆராய்ச்சியின் மீது. ஏஆர் ரஹ்மானுக்கும் போதை இருக்கிறது இசையின் மீது. இங்க இருக்கும் ஒவ்வொரு அம்மாவுக்கும் போதை இருக்கிறது
பாசத்தின் மீது, தன் பிள்ளைகளின் மீது. ஒவ்வொரு அப்பாவுக்கும் போதை இருக்கிறது கடமையின் மீது. நண்பர்களே, கல்லூரி பருவமானது வாழ்க்கையை பில்ட் பண்ற வயசு, டெஸ்ட்ராய் பண்ற வயசு இல்லைங்க. So I humbly request you to strongly say no to drugs. ஏன்னா உங்க அம்மாவோட கனவு ரியல், உங்க அப்பாவோட தியாகம் ரியல். நீங்க வாழ்க்கையில பெரிய ஆளா வருவீங்கன்னு ஒரு கனவு நிறைந்த ஏக்கத்தோட உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம், ஒரு 10-15 வருஷம் கழிச்சு உங்கள் எதிர்கால குழந்தைகள் உங்களை ரோல் மாடலா பார்க்கணுமா இல்ல வார்னிங் போர்டா பார்க்கணுமான்னு ஒரு செகண்ட் நினைச்சு பார்த்தீங்கன்னா போதும். அதனால வாங்க எல்லாரும் சேர்ந்து உறுதி எடுப்போம். போதையில்லா தமிழகம் நம்மால் முடியும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தனிஷ்கா ஸ்ரீ. அடுத்ததாக போதைக்கு எதிரான அறப்போராட்டத்தை ஒரு அறக்கட்டளை சார்பாக தொடர்ந்து நடத்தி வருபவர் 1990ஆம் ஆண்டு முதல் போதை பழக்கத்தின் பாதிப்புக்கு உள்ளானவர்களை எல்லாம் தேடி தேடி பிடித்து வந்து இதுவரைக்கும் 2600 பேருக்கு மேல போதை நோயாளிகளை மீட்டெடுத்திருக்கிறார். இவரின் சேவை தொடரட்டும் என்று நம்ம வி த லீடர்ஸ்ல வாழ்த்துறோம். காலத்தின் அருமை கருதி உங்களுடைய சுருக்கமான ஒரு உரையை நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். நன்றி. மாலை வணக்கம் அன்பு சொந்தங்களே. எனக்கு முன்னால் பேசினவங்கெல்லாம் பிரச்சனையே எல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க. நான் பேச ஆரம்பிக்கும்போது சிங்கம் வந்துருச்சு. கொஞ்சம் எனக்கு பயமும் வந்துருச்சு. இல்லை, அதுக்கு முன்னால் ரொம்ப கேஷுவலாக பேசலாம்னு நினச்சேன். அது நடா இப்படி ஆயிடுச்சு. யார்கிட்டயா போய் நீ குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்னா அதெல்லாம் எனக்கே தெரியும், அதான் பாட்டில்லே எழுதியிருக்க அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் யாராவது குடிக்கிறவங்களுக்கு அட்வைஸ் பண்ணீங்கன்னா அன்னைக்கு ஒரு கோட்டரை எச்சா அடிப்பான். இந்த குடி 3 ஸ்டேஜஸில் சொல்கிறேன். 3 ஸ்டேஜஸ்னால் ஏதாவது மருத்துவர்கள் சொல்கிற மாதிரியான 3 ஸ்டேஜ்னு நினச்சிக்காதீங்க. நான் சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். வேலைக்கு நடுவில் எப்பாவது குடிக்கிறது ஸ்டேஜ் 1. குடிக்கிறதுக்கு நடுவில் எப்பாவது வேலை செய்கிறது ஸ்டேஜ் 2. குடிக்கிறதையே வேலையாக செய்கிறது ஸ்டேஜ் 3. இதில் நான் எந்த வகையை சேர்ந்தவன் என்று நானே முடிவு செய்து கொள்ள வேண்டும். முதல்ல இங்கே இதை பற்றின அவேர்னஸ் இல்லாததான் ரொம்ப பெரிய டிராபேக். இந்த ஒரு சிறப்பான மாநாடை ஏற்பாடு பண்ணி இத்தனை பேருக்கு, இத்தனை ஆயிரம் பேரை ஒன்றா உட்கார வச்சு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுங்கிறது சம்திங் கிரேட். வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு சிறப்பு. முதல்ல இதில் பழக்கமா நோயா அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆல்காலிசம் அப்படிங்கிறது ஒரு பழக்கத்திலிருந்து நோயாக மாறக்கூடிய, ஜெனட்டிக்கலி கேரி ஓவர் ஆகக்கூடிய ஒரு டிசீஸ். இது நிறைய பேருக்கு தெரியாது. அவன் குடிச்சிட்டு திமிரில் ஆடுறான், கொழுப்பு இப்படியெல்லாம் நினச்சிக்குவாங்க. குடிக்கிற எல்லாருமே அப்படி குடிக்கிறது இல்லை. அளவாக குடிக்கிறவங்க இருப்பாங்க, நிறையா குடிக்கிறவங்க இருப்பான். ஒரு அடிக்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, நிறையா குடிச்சிட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் வேலைக்கு போனான்னா ஓரளவுக்கு சமாளிச்சிருவான். அடுத்த நாள் மறுபடியும் கடைக்கு போனான்னா அவன் அடிக்ட். இவ்வளோதான் சிம்பிளான விஷயம். ஸோ நோயின்னு சொல்கிறியா, இதுக்குன்னு சில அறிகுறிகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டால், முதல்ல பொய் நிறையா சொல்ல ஆரம்பிக்க வேண்டிய தேவை வரும். நான் சொல்கிறது பொய்ன்னு எனக்கே யோசனை வர்ற அளவுக்கு பொய் கரெக்டாக பேசுவான் அவர் குடிகாரன். ஒப்புக்கொள்ளாமைன்னா என்ன? அவனை நிறுத்த சொல்லு அப்படின்வான். யார? அரசாங்கத்தை. அவன் நிறுத்த மாட்டான் சாமி, நீ தான் நிறுத்திக்கணும். அவங்களுக்கு முக்கிய
ஆதாரமே அதுதான். அதனால் அவன் நிறுத்த மாட்டான், நான் தான் நிறுத்திக்கணும். எனக்கு வேண்டாம், நான் நிறுத்திக்கணும். ஸோ என்னிலிருந்து தொடங்கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இங்கே எப்போவுமே. இதை வந்து ரொம்ப வித்தியாசமாக மாற்றுவோம்னு தலைவர் எடுத்திருக்காரு. ரொம்பவே சிறப்பாக இருக்குது. நாங்கள் வந்து என்னிலிருந்து தொடங்கட்டும் அப்படின்னு சொல்லுவேன். நான் முதல்ல தொடங்கி செய்கிறேன்னுவேன். பயம் நிறையா வரும், சுய பச்சாதாபம் நிறையா இருக்கும், குற்ற உணர்வு நிறையா இருக்கும். ஐயோ நேற்றெல்லாம் குடிச்சிட்டு நிறையா பிரச்சனை பண்ணிட்டேன்னு குற்ற உணர்வு இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைன்னா அந்த குற்ற உணர்வையும் டாஸ்மார்க்கில் உட்காந்துட்டு தான் சரி பண்ணிக்குவான். நேற்றுலாம் மாப்பிள்ளை நிறையா ஓவராக அடிச்சிட்டுண்டா அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் டைப்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் இருக்குது. எல்லாருமே எடுத்த உடனே அப்படியே ரொம்ப நல்லா கரெக்டாக தான் இருந்தேன் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த கேஷுவல் சோஷியல் ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் இருக்குது. நிறைய பேர் நல்லா வேண்டான்னா இப்படின்னா நிறுத்திக்க வேண்டுவான். ஆனால் 25 வருஷமானாலும் இப்படி பண்ண மாட்டான். ரொம்ப காலம் குடித்து கை காலெல்லாம் ஆடி உடம்பெல்லாம் ஆடி அதுக்கப்புறம் உள்ள உணர்வுகள் ஆட ஆரம்பித்ததுக்கப்புறம் ஏதாவது ஹெல்ப் கிடைச்சா அதிலிருந்து மீள்றதுக்கான சின்ன வழி இருக்குது. நாங்கள் வந்து ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள். நான் என் பேரை சொல்லி இவங்க கூப்பிட்டதுனால என்னோட அமைப்பை நான் சொல்ல முடியாது இங்கே. ஏன்னா அது அனானிமஸான ஒரு அமைப்பு. தலைவருக்கு தெரியும். அவர் ஏற்கனவே அவரோட ஐபிஎஸ் இதில் இருக்கும்போதே அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற ஃபோட்டோவெல்லாம் எங்கிட்டயே இருக்குது. ஸோ இந்த அமைப்பு இலவசமாக நிறையா பேத்துக்கு இந்த குடியிலிருந்து மீளக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ நண்பர்களே, இங்கிருந்து காசு கட்டி ஆஸ்பத்திரிக்கு போய் லட்சக்கணக்கில் என்னால் செலவு பண்ண முடியாது, எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, எப்படி இதிலிருந்து வெளியில் வர்றதுன்னு தெரியல, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கிறவங்க தயவுசெய்து வெளியில் எங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம் இந்த இதில், அதில் வந்து எங்களோட நோட்டீஸ் கொடுத்துட்ருக்காங்க, வாங்கிக்கிங்க. இலவசமாக 24x24/7 365 நாள் எந்த நேரம் வேணாலும் என்னை கூப்பிட்டு நீங்கள் இதுக்கான உதவியை கேட்கலாம். ஃப்ரீயாக ஒரு 2700 பேருக்கு மேலே கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன். இதே ஆச்சிப்பட்டியில் இருக்கிற ஒருத்தருக்கும் ஒரு வாழ்வு கிடச்சிருக்கு. இந்த ஊரில் ஒரு 5 வருஷம் இருந்து அவர் இப்போ இறந்துட்டார். பொள்ளாச்சியில் இந்த அமைப்பை வந்து ஒரு 16 வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பித்து ஒரு 500 பேருக்கு பக்கம் நல்லா இருக்காங்க. ஸோ நல்ல செய்தி வேணும். ஏன்னா எனக்கு நேரம் தலைவர் வந்துட்டதுனால நேரம் கருத்தில் கொண்டு நான் வந்து இதை என்னோட கொஞ்சம் பேச வந்ததெல்லாம் கம்மி பண்ணி பேசுகிறேன். இதை வந்து தயவுசெய்து தம்பின்னு உரிமையோட கூப்பிட்டுக்கிறேன். திரு அண்ணாமலை அவர்களுக்கு என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, லெட் திஸ் நாட் பி அன் ஈவெண்ட், லெட் திஸ் பி எ ப்ராசஸ். இது வந்து ஒரு நிகழ்வு அல்லாமல் இது ஒரு தொடர்ச்சியாக ஒரு விஷயமா இருந்து இந்த நாட்டு மக்களுக்கு தமிழகம் அப்படின்னு நம்ம தனியாக பிரிக்காமல் இந்த நாட்டில் தமிழகம் முன்மாதிரியாக ஆகி இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து வி த லீடர்ஸ் கண்டிப்பாக செயல்படுத்துங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு. இந்த வாய்ப்பை கொடுத்த எனது தம்பி மற்றும் ஒரு தம்பி வசந்தராஜன் அவர்களுக்கும் கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. வசந்தம் கால சூழ்நிலைகளின் ராஜன் வசந்தம் தமிழ்நாட்டின் சூழலை ராஜ வசந்தமாக மாற்றியமைக்க புயல் என புறப்பட்டிருக்கும் அண்ணாமலை அண்ணா அவர்களின் வழியில் மாற்றத்தை நாடி வளர்ச்சியை நாடி நம் அண்ணாவை உயிர் நாடியாக போற்றும் ஒற்றை நாடி அண்ணன் வசந்தராஜன் அவர்கள் தற்போது உரையாற்றுவார். பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, விவசாய பெருமக்களே, கல்லூரி மாணவர்களே, பள்ளி மாணவர்களே, வி த லீடர்ஸ் உடைய அத்தனை சொந்தங்களுக்கும் தமிழகத்தில் நம்மனால மாற்ற முடியும் என்று நமக்கு நம்பிக்கை கொடுத்த ஆற்றல் மிகு எங்களுடைய அண்ணன் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் உட்பட இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு பாருங்க,
தமிழ்நாடு மட்டும் இந்த பொள்ளாச்சியை பார்க்கல, இந்தியா தேசம் மட்டும் பார்க்கல, ஒட்டுமொத்த உலக தமிழன் இன்னைக்கு இந்த பொள்ளாச்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறான். தேசிய அளவில் இருக்கக்கூடிய முன்னணி பத்திரிகைகள் அணி திறந்து அண்ணன் என்ன பேச போறாரு, அண்ணன் எப்ப புது கட்சியை தொடங்க போறார், என்ன பேச போறார் அப்படின்னு, அரசியல் மூவ்மெண்ட் என்ன அப்படின்னு எல்லாரும் இந்த பொள்ளாச்சியை பார்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. சாதாரண ஒரு கிராமம், ஏதோ சென்னை இல்ல, திருச்சியில வைப்பாங்க முதல் மாநாடுனா, மதுரையில் வைப்பாங்க, அப்படியே கொங்கு பகுதினால கோயம்புத்தூர்லயோ சென்ட்ரலையோ வைப்பாங்க. தமிழ்நாட்டுடைய தென்மேற்கு ஒரு மூலையில பொள்ளாச்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எங்க அண்ணனுக்கு ஒட்டுமொத்த பொள்ளாச்சி மக்கள் சார்பாக இந்த கோடான இந்த ஆயிரக்கணக்கான வீத லீடர்ஸ் தன்னார்வ தலைவர்கள் சார்பாக எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த மனதை தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா, ஏன் பொள்ளாச்சி, எதனால பொள்ளாச்சி? இன்னைக்கு இந்தியா பூரா உலகம் பூரா மாற்றத்திற்கான தலைவன் அண்ணாமலை சொல்லி லட்சக்கணக்கான ஒரு நாள் ஒரு கட்சி இல்ல, இயக்கம் இல்ல, எதுவும் பெருசா இல்ல, 8 வினாடி சொல்றாரு வீத லீடர்ஸ்ல மெம்பர் ஆகுங்கன்னு சொல்லி. ஒரு மாத காலத்துல 19 லட்சம் மக்கள் தாகத்தோட இருந்திருக்காரு இந்த தலைவன் வேணும் என்று. ஆனா இதுக்கெல்லாம் பெருமை நாங்க தான். அந்த புரட்சி இந்த பொள்ளாச்சியில தான் ஆரம்பிச்சது. 2022 அண்ணன் பொள்ளாச்சிக்கு வரும்போது ஒரு மாவட்டத்தில் 50,000 மக்கள் பாசத்தோடும் நம்பிக்கையோடும் அண்ணனுக்காக வந்து குவிந்தார்கள். அது வரலாறு. அதோட விட்டுச்சா? அண்ணன் எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை வந்தாங்க. அண்ணன் ஊர் பூரா நடந்து எல்லா மாவட்டத்திலும் வந்தாரு. பொள்ளாச்சி கூடியிருந்த லட்சக்கணக்கான மக்கள் அண்ணனை நடக்க முடியல, அண்ணனோட நடைக்கு தடை போட்ட மண் இந்த பொள்ளாச்சி மண். ஆனா இன்று லட்சக்கணக்கான பேர் இந்த அரங்க நிறைந்து வெளியே நிறைந்து கிலோமீட்டர் தூரத்தில் பார்க்கிங்ல நிற்கக்கூடிய மக்களுடைய கூட்டம் போதைக்கு தடை போட போகிறது. இன்னைக்கு கூடிய கூட்டம் போதைக்கு தடை போடக்கூடிய கூட்டம். இன்னைக்கு எல்லாங்க வெயிலுனா கூலா சில்லுன்னு பீர் குடுன்னு கேட்பாங்க. ஆனா அண்ணாமலை இந்த மாற்றத்திற்கான மாநாட்டுக்காக அண்ணன் வெயிலுனா எங்க பொள்ளாச்சி இளநீரை குடிங்க, எங்க பதனிய குடிங்க, அந்த மாற்றம் இங்கிருந்து வரணும்னு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அண்ணன் அவர்களுக்கு நன்றியை சொல்லி, இந்த கூட்டம் வித்தியாசமான கூட்டங்க. தமிழகம் இந்திய வரலாற்றுல இந்த மாதிரி கூட்டத்தை யாரும் பார்க்க முடியாது. மேடையில் யாரும் இல்ல, தலைவர் தலைவரோட தலைவராக எல்லா தலைவராக கீழே இருக்காரு. ஒரு கட் அவுட் இல்ல, முன்ன அலங்காரம் பார்த்திருப்பீங்க. தலைவர் கட் அவுட் இருக்கா? தலைவர் படம் தனியா போட்டிருக்கா? தலைவரை புகழ்ந்துட்டே இருக்காங்களா? தலைவர் சொல்லிட்டார், கூட்டத்தில் ஒருவனாக மாணவன் மத்தியில மாணவன் மாணவி இளைஞன் விவசாயி பெண்கள் அதோட சேர்த்து என்னவை தனியா வைக்க கூடாதுங்க தம்பி அப்படின்னு சொல்லி கட்டளை போட்டு இந்த கல் பாலிடிக்ஸுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் முற்றுப்புள்ளி வைத்த தலைவன் எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்கள். மொமெண்டம் கொடுக்கறேன்னா கஷ்டப்பட்டு எங்க ஆளுங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க, மொமெண்டம் கொடுக்கறேன்றாங்க. மொமெண்டம் கட் அவுட்டுக்கு கெட் அவுட் சொன்ன தலைவன் எங்க தலைவன். ஸ்டேஜில் பேசுறவங்க எல்லாம் பார்த்தேன், நிறைய அரசியல் தலைவர்களுக்கு பயம் வந்திருக்கும். கோயம்புத்தூர் முன்னணி நரம்பியல் டாக்டர், அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும் டாக்டர் விஜயன் சார். அவர் மேடைக்கு வந்து பேசினதுக்கு அப்புறம் நிறைய அரசியல் தலைவர்கள் அரசியலை விட்டு போயிருவாங்க. பெரிய டாக்டரை அரசியலாக பேச வைத்த தலைவன் எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்கள். விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞனை கொடுங்கள் இந்த தேசத்தை மாத்தி காமிக்கிறேன்னு சொன்னார். ஒரே ஒரு இளைஞன் 8 வினாடி எண்ணத்தாலும் நேர்மையிலே இளைஞனா இருக்கக்கூடிய 19 லட்சம் பேர் துப்பாக்கியில் இருந்து வருகின்ற தோட்டாவை போல
அண்ணனுடைய சொல்லுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் தோட்டாவை போல. ரொம்ப ஆச்சரியங்க. 10-12 நாள் இங்க இருந்தேன். ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்தாங்க. இது ஏதோ கொங்கு நாடு இல்ல, டெல்லியிலிருந்து வந்தாரு. நான் மெரைன் இன்ஜினியருங்க, டெய்லி 40,000 ரூபாய் சம்பளம், மெரைன் கேப்டன், வேலையை ரிசைன் பண்ணிட்டேன், வீத லீடருக்கு வந்துட்டேன்னாரு. எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வலி வந்துச்சு. நானே பெருமையா பேசிட்டு இருப்பேன், நான் வீத லீடருக்கு வந்துட்டேன். மதுரையிலேருந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்தார். நான் ப்ரொஃபஸர் வேலையை விட்டுட்டேன், இனி வீத லீடர் தான் மாற்றத்துக்காகன்றாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போன, சத்தியமா சொல்றேன், 80 வயசு அம்மா சொல்லுது, எப்ப தம்பி அண்ணாமலை கட்சி ஆரம்பிப்பாரு? நான் சாகிறதுக்குள்ள, சத்தியமா நான் சாகிறதுக்குள்ள அவருக்கு ஒரு ஓட்டு போட்டுட்டு செத்தாதான் என் ஆத்மா சாந்தி அடையும் தம்பி, ஆரம்பிக்க சொல்ல தம்பி அப்படின்னாரு. போலீஸ் ஆபீசர் இன்னைக்கு வந்திருக்காங்க, எல்லாம் ஏசி ரேங்க்ல இருக்கவங்க. அண்ணனை பார்த்து ஒட்டுக்கா 20 பேர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரேங்க்ல இருக்கவங்க வீத லீடர்ஸ் வரன்றாங்க. ஃபாரின்ல இருந்து, மஸ்கட்ல இருந்து, துபாயில இருந்து இங்க வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து அண்ணாமலை என்ன கிட்ட கூட பார்க்க முடியல. அங்க தூரத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் நாளைக்கு கிளம்பி போறார். அண்ணன் ஒரு காலத்துல சொல்லுவாங்க எனக்கு பயமா இருக்குன்னு. உண்மையாலுமே அண்ணன் மீது பாசத்தை தாண்டி அந்த நம்பிக்கை ஒட்டுமொத்த சமுதாயம். டாக்டர் இங்க பாருங்க எவ்வளவு லீடிங் டாக்டர், அவங்கள பார்க்கிற கியூல இருப்பாங்க. டாக்டர், விவசாய மக்கள், கல்லூரி மாணவர்கள், குழந்தைகள் என்ன எல்லாரும் அணிவகுத்திருக்காங்க. அண்ணன் பேசுறதுனால 2 கதையை சொல்லி சீக்கிரம் முடிச்சிடறேன். அண்ணா, அந்த போதை, ஒரு சாமி தவம் இருக்கார். அப்போ ஒரு அம்மா, கணவனை இழந்த அம்மா, தலையில ஒரு கல்லை வைத்துக்கொண்டு இந்த சாராயத்தை வைத்துக்கொண்டு கையில ஒரு கலை குழந்தை வச்சுட்டு விற்கிறதுக்கு போறாங்க. எங்கேயும் வியாபாரம் ஆகல. அப்ப போய் அவங்க கேட்கறாங்க, ஐயா எனக்கு ஏதாச்சும் நீங்க நல்லது பண்ணு, வாக்கு கொடுங்க, பண்றேன்ட்டார். சாராயம் 2 கிளாஸ் வாங்கி குடிங்கன்றார். அவர் சொல்ற, இதை மட்டும் நான் பண்ண முடியாது அம்மான்றார். சரிங்க, என்ன கல்யாணம் பண்ணி வச்சு வாழுங்க, என்னால வேற வழி இல்லைன்றாங்க. எனக்கு பெண்ணே ஆகாது, எனக்கு நான் பெண்கள் கூட அதெல்லாம் இல்லை, நான் பிரம்மச்சாரியா இருக்கேன்றார். என் குழந்தைய வளர்த்துங்க, எனக்கு ஆசைபாசம் இல்லை. சரி கொன்றுங்க, நான் கொலை பண்ண முடியுமா? முடியாதுன்றார். ஏதோ ஒன்று வாக்கு கொடுத்தீங்களே, சரி ஒரு கிளாஸ் சாராயம் குடிச்சா என்ன ஆக போகுதுன்னு குடிச்சிட்டார். சாராயம் குடித்த உடனே அந்த மயக்கம் மனிதனை மிருகமாக்கி அந்த பெண்ணு மீது அத்துமீறி அக்கோஷமா நடந்துக்கிறார். அந்த சூழ்நிலை குழந்தை அம்மான்னு அழுதுட்டு வருது, குழந்தையை தூக்கி வீசுறார், குழந்தை செத்துருது. எதை செய்ய மாட்டேன் என்று சொல்லி நாமெல்லாம் மனிதராக இருக்கும் பொழுது இந்த போதம் தலைக்கேறினா அத்தனை கொடிய செயல்களையும் செய்யக்கூடிய மனிதனாக மாற்றுவதுதான் இது. இறுதியாக வீத லீடர்ஸ்க்காக ஒரு காட்டுலைங்க கிழக்கு பக்கம் தீ பிடிச்சு மேற்கு பக்கம் பரவிட்டே வருது. காட்டில் இருக்க எல்லா ஜீவராசிகளும் மேற்கு நோக்கு ஓடிடுச்சு. யானை, புலி, சிங்கம், காட்டு ராஜா எல்லாம் ஓடிடுச்சு. இந்த காட்டை ஆட்சி செஞ்ச ராஜா எல்லாம் ஓடிட்டார். அப்புறம் பார்க்கறாங்க, எல்லாம் பார்க்கறாங்க, ஒரே ஒரு குருவி மட்டும் மேற்கு பக்கம் இருந்து தீயறிகிற இடத்துக்கு அமைதியா போகுது. திரும்பி வரும்போது கத்திட்டே வருது, கீ கீ கீன்னு கத்திட்டே வருது. அப்புறம் மறுபடியும் மேற்கு நோக்கி போகும்போது அமைதியா போகுது தீக்கிட்ட. திருப்பி வரும்போது கீ கீ கீன்னு கத்திட்டே வருது. தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கு. காட்டில் இருக்க எல்லா மிருகவாசிகளும் எல்லாம் போய் என்ன பண்றேங்கிறாங்க. ஒரு குளத்துல இருந்து தண்ணியை குருவியை வாயில எடுத்துட்டு தீ எறிகிற இடத்துக்கு போய் தீக்கு மேல இருந்து அந்த ஒரு சொட்டு தண்ணியை விட்டுச்சாமா. போகும்போது கத்துனா அந்த தண்ணி கீழே விழுந்துரும், கத்தாம போகுது. திரும்பி வரும்போது எல்லாம் வாங்கன்னு கத்துது. அப்ப இது அணைக்க முடியுமான்னு கேட்டாங்க. இந்த தீ அணையுதோ அணையிலையோ, அதில் இந்த காட்டில் நான் வாழ்ந்திருக்கேன், காத்து சுவாசம் குடிச்சிருக்கு, இடம் கொடுத்திருக்கு, பழம் கொடுத்திருக்கு. நான் இந்த சமுதாயத்துக்காக, இந்த காட்டுக்காக பாதிப்பு வரும்போது இறங்கி செய்வேன் என்று சொல்லுச்சு. அதுதாங்க வீத லீடர், அண்ணனோட தலைமையிலான வீத லீடர். கேலி செய்வாங்க, குடிச்சிட்டு தாங்க கூட்டத்துக்கே கூட்டிட்டு வர முடியும். கோட்டர் பாட்டில் இருந்தாதான் கூட்டத்துக்கு வர கூட்டத்தை மாத்தினார். கோட்டர் குடிக்காதன்னு சொல்லி கூட்டம் வச்சார் என் தலைவன். முதல்ல கிண்டல் அடிச்சாங்க. அப்புறம் நாம் இந்த சமுதாயத்துக்காக வீத லீடர்ஸ் நிச்சயமாக இந்த போதையை, இது ஒரு ப்ராசஸ்னர் அண்ணன், அந்த ப்ராசஸாக செய்து போதையை தமிழகத்திலிருந்து, தமிழகம் போதையில்லா தமிழகமாக உருவாக்கும் வரை நம்ம ஓய மாட்டோம் என்று கூறி, தமிழன் என்ற கலாச்சாரத்தோடும் தன்மானத்தோடும், இந்தியன் என்ற இருமாப்போடும், மனிதன் என்ற மாண்போடும் வீரநடை போட்டு
இந்த சமுதாயத்தை மாற்றுவோம் என்று கூறி நன்றி தெரிவிக்கிறேன். அடுத்ததாக இந்த மாநாட்டின் தீர்மானங்களை எல்லாம் அனைவரின் ஒப்புதலோடு வெளியிடும் தருணம். ஒவ்வொரு தீர்மானத்தை அண்ணன் படிச்ச பிறகும் அனைவரும் இந்த தீர்மானத்தை ஏற்கிறீர்களான்னு கேட்பாரு. நீங்கெல்லாம் கைகளை உயர்த்தி ஏற்கிறோம்னு பதில் சொன்னீங்கன்னா அந்த தீர்மானம் இந்த மாநாட்டில் ஏற்றுக்கொண்டதாக அறிவிக்கப்படும். தீர்மானம் 1, போதைக்கு எதிரான நமது இயக்கத்தின் அடிப்படை கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு ஜூலை மாதமும் ஒயிட் பேண்ட் மாதமாக கடைபிடிக்க வேண்டும். போதைக்கு எதிரான இம்மாதத்தில் நான் ஒருபோதும் போதைப் பொருளை பயன்படுத்த மாட்டேன். மற்றவர்களை போதைப் பொருளை பயன்படுத்துவதிலிருந்து காப்பேன் என்று உறுதியோடு செயல்படுவோம். மேலும் ஒயிட் பேண்ட் இயக்கத்தை தமிழ்நாட்டின் மாபெரும் விழிப்புணர்வு இயக்கமாக உருவாக்கி போதையில்லா தமிழகத்தை உருவாக்க உறுதியேற்போம் என்று மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றுகிறோம். நிறைவேற்றலாங்களா தீர்மானத்தை? முதல் தீர்மானம் நிறைவேறியது. தீர்மானத்தை அண்ணன் உத்தம பாலாஜி அண்ணன் வழிமொழிந்த இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார். தீர்மானம் 2, தமிழகத்தில் கல்வி நிறுவனங்கள், ஆன்மீக வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகில் 717 டாஸ்மாக் கடைகள் மட்டுமே செயல்படுவதாக கூறி அவை மூடப்பட்டுள்ளன. ஆனால் நம் தலைநகரான சென்னையிலே சில பகுதிகளில் நடத்திய கள ஆய்வில் பல கடைகள், கல்வி நிறுவனங்கள், ஆன்மீக வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகில் தடையின்றி டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வருவது தெரிய வந்துள்ளது. தமிழக அரசு மீண்டும் ஒரு முறை ஆய்வு மேற்கொண்டு இது போன்ற டாஸ்மாக் கடைகளை உடனடியாக மூடி நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தி இந்த மாநாடு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. இந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகின்றேன். ஆனா தீர்மானத்தை நிறைவேற்றலாங்களா? இரண்டாவது தீர்மானம் நிறைவேறியது. பள்ளி மற்றும் உயர்கல்வி துறையில் போதைப் பொருள் எதிர்ப்பு குழுக்கள் உருவாக்கும் அரசாணை கடந்த 2025 வெளியிடப்பட்டது. தற்போது செயல்பாட்டில் இருக்கும் போதைப் பொருள் எதிர்ப்பு குழுக்கள் கண்டறிந்து அரசு உயர்கல்வி துறையின் இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும். இது முறையாக செயல்படப்பட்டதா என அரசு ஆராய்ந்து அதன் செயல்பாட்டு நிலை, அதன் தாக்கம் பற்றிய தகவல்களை விளம்பரப்படுத்த வேண்டும். போதைப் பொருள் எதிர்ப்பு குழுக்கள் இல்லாத பள்ளி மற்றும் கல்லூரிகளில் அடுத்த 3 மாதங்களில் போதைப் பொருள் எதிர்ப்பு குழுக்களை உருவாக்கி அதன் செயல்பாட்டை அரசு உறுதிப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இம்மாநாட்டில் 3வது தீர்மானத்தை நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானத்தை முன்மொழிகிறேன். தீர்மானத்தை நிறைவேற்றலாங்களா? 3வது தீர்மானம் நிறைவேறியது. இந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன். தீர்மானம் 4, வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள், தினக்கூலி பணியாளர்கள் மற்றும் இளைஞர்கள் காலை நேரத்திலேயே மதுபானம் அருந்தும் நிலையை தடுக்கவும், பணியிட ஒழுக்கம், உற்பத்தி திறன் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும், கள்ளச்சந்தை மதுபான விற்பனையை முற்றிலும் தடுப்பதோடு கஞ்சா மற்றும் செயற்கை போதைப் பொருட்கள் தமிழகத்தில் இல்லாத நிலை உண்டாக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இம்மாநாடு வலியுறுத்தி தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. இந்த தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். தீர்மானத்தை நிறைவேற்றலாங்களா? இந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன். தீர்மானம் நிறைவேறியது. தீர்மானம் 5, அரசு அனுமதி பெற்ற FL2 மதுபான கடைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமம் மற்றும் அனுமதிக்கப்பட்ட செயல்பாட்டு வரம்புகளை கண்டிப்பாக பின்பற்றுவதை உறுதி செய்து அவற்றை மீறி சாதாரண சாராய கடைகளை போல செயல்படும் நடைமுறைகளை முற்றிலும் தடுக்க வேண்டும். விதிமீறல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் சமூக நலன் மற்றும் இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இனி புதிய FL2 உரிமங்களை எதையும் வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தி
இம்மாநாடு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. அதை நான் முன்மொழிகிறேன். நன்றி. 5வது தீர்மானம் நிறைவேறியது. 5வது தீர்மானத்தை நான் வழிமொழிகின்றேன். 5வது தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது உங்களுடைய ஆதரவால். தீர்மானம் 6, போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தை வலுப்படுத்துவதோடு மாவட்டந்தோறும் போதை தடுப்பு குழுக்களை உருவாக்கி கல்வி நிறுவனங்களில் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு கல்வியை ஒருங்கிணைக்க வேண்டும். மறுவாழ்வு மையங்களை விரிவுபடுத்துவதோடு மறுவாழ்வு மற்றும் சமூக மறு ஒருங்கிணைப்பிற்கு அரசு தனியார் கூட்டமைப்புகளை உருவாக்கி மறுவாழ்வு பெற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும். தொழில்நுட்பம் மற்றும் குடும்பங்களை மையமாக கொண்ட போதைப் பொருள் தடுப்பு திட்டங்களை மாநிலம் முழுவதும் செயல்படுத்த வேண்டும். இறுதியில் இத்திட்டத்தின் மதிப்பீடு செய்து வரும் 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு போதைப் பொருள் ஒழிப்பில் தேசிய முன்னோடி மாநிலமாக மாற்ற தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இம்மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பெறுகிறது. இந்த தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். இந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன். தீர்மானத்தை உங்கள் பேர் ஆதரவோடும் இந்த 6 தீர்மானங்களும் நிறைவேற்றப்படுகிறது. இந்த மாநாட்டில் எல்லாரும் பலத்த கரவொலி எழுப்பி இந்த 6 தீர்மானங்களையும் இந்த மாநாட்டில் நிறைவேற்றியதாக அறிவிக்க வேண்டும். அடுத்ததாக போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பாடல், அதுக்கான காணொளி வரப்போகிறது. ஏவிடிஎம் அந்த பாட்டை போடுங்க. பாடல் இசை ரம்யா நந்தகுமார் அவர்கள். இதற்கு இசை வடிவம் கொடுத்து வெளியிட்டவர் மௌனராகம் திரு முரளி மற்றும் ஒளிப்பதிவாளர் திரு ஜெகன் அவர்கள். போதை. அடுத்ததாக வி த லீடர்ஸ் அமைப்பின் செயலி உங்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த பொள்ளாச்சி மண்ணில் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஒரு நம்பிக்கையோடு எல்லோரும் தலைவர்களாக சாமானிய மனிதர்களாக சமமானவர்களாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். இது ஒரு மாவட்டத்தில் நடத்தப்படக்கூடிய இந்த மாதத்திற்கான போதை விழிப்புணர்வு மாநாடு மட்டும்தான். ஆனால் உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, உங்களுடைய நம்பிக்கையை பார்க்கும் பொழுது, பொள்ளாச்சியில் மட்டும்தான் இந்த மாநாடு நடக்குதுன்னு சொல்லி இருந்தாலும் கூட எல்லா பக்கத்திலிருந்தும் கூட ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு பெரும் அன்போடு நாங்களும் இருக்கின்றோம் என்று சொல்வதற்காக மட்டுமல்ல, நாங்களும் தலைவர்களாக பணி செய்வோம், சமுதாயத்தை மாற்றுவோம் என்று வந்திருக்கக்கூடிய வி த லீடர்ஸ் அமைப்பினுடைய எல்லா தலைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, அருமை சொந்தங்களே, ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. சாதாரண நிகழ்வு அல்ல. ஒரு அரசியல் கட்சி ஒரு மாநாடு போடும் பொழுது தலைவர்கள் இருப்பார், புகைப்படம் இருக்கு, இவங்க தான் இவங்களுக்கான பொறுப்புன்னு எல்லாமே இருக்கு. எந்த பொறுப்பும் யாருக்கும் கிடையாது. எனக்கு தலைமை சேவகன் என்கின்ற பொறுப்பு 2020 அந்த அமைப்பில் இருக்கின்றேன். 2025 ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இன்னும் பொறுப்பும் இல்லை. எல்லாருமே தன்னார்வ குழு, தன்னார்வ நண்பர்கள், தன்னார்வ தலைவர்கள் இருக்கிறோம். ஆனாலும் கடந்த ஒரு மாத காலமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வீடு வீடாக ஏறி இறங்கி ஒரு இடத்திலும் கூட இந்த ஜூலை மாதத்திற்கான போதை தடுப்பு விழிப்புணர்வை எல்லா இடத்திலும் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்னைக்கு எந்த தலைவர்கள் என்று அறிமுகப்படுத்தாம எல்லோரும் இங்கே வந்து தலைவர்களாக அமர்ந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்வை பொள்ளாச்சியில பார்க்கும் பொழுது எதற்காக இந்த இயக்கத்தை நாம் ஆரம்பித்தோமோ 50 விழுக்காடு அந்த பாதையை தாண்டி விட்டோம் என்கின்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது. 50 விழுக்காடு தாண்டி விட்டோம். சகோதரிகளை பார்க்கும் பொழுது, தாய்மார்களை பார்க்கும் பொழுது, கல்லூரி மாணவர்களை பார்க்கும் பொழுது, ஏன் நாம் பேசிட்டு இருக்கும் பொழுது மேல ஒரு கல்லூரி மாணவர் எல்லோரும் இந்த போதை விழிப்புணர்வு அந்த பிளட்ஜ் எடுத்தாங்க. அதற்கான நம்ம எல்லோரும் எந்திரிச்சு அதற்காக நாம் இதயத்திலிருந்து சொன்னோம், இதை நாங்கள் பின்பற்ற போறோம்.
ஒரு மாணவன் மட்டுமே, கிரீஷ் என்கின்ற மாணவன் மேடையில் பார்த்தீங்கன்னா அந்த 12 பேர்த்துல அழுது கொண்டிருந்தார். நான் அங்கிருந்து பார்த்தேன். அந்த தம்பி கிட்ட கேட்டேன், என்ன தம்பி, ஏன் தம்பி அழுதுங்க அப்படின்னு வரும்பொழுது, அண்ணா அந்த மாநாட்டிற்கு மேலே வருவதற்காக இங்கே நின்று கொண்டிருந்தேன், என்னுடைய தந்தை இறந்து விட்டார் என்கின்ற செய்தி எனக்கு இப்ப தாங்க நான் கிடைச்சது, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிடைச்சது. ஆனாலும் நான் இந்த மாநாட்டிற்கு, வீத லீடர்ஸ் இதற்கு, போதைக்கு எதிரான இந்த விழிப்புணர்வு பேரணிக்கு, மாநாடுக்கு நான் இங்கே வந்து கலந்து கொண்டுவேன் என்று கலந்துட்டு இருக்கேன். ஏன்னா எங்க அப்பாவும் ஒரு விதத்துல குடிக்கு அடிமானவர் தான். அதனால இதிலிருந்து நாவது மக்கள் மீண்டு வெளியே வர வேண்டும் என்கின்ற எண்ணத்துல தான் நான் மேடையின் மீது வந்து பங்கேற்று விட்டு இறங்கி கொண்டிருக்கின்றார். இதை பார்த்த பிறகு இந்த மனிதன் அல்லவா தலைவன் என்கின்ற எண்ணம் நமக்கு வரலீங்களா? எப்படிப்பட்ட ஒரு தலைவன் ஒரு துயரமான நேரத்தில் மேடையில் நின்று கொண்டிருக்கின்றார். அந்த துயரத்தை காட்டாம மேடையில் 5 நிமிடம் இதற்கான பிளட்ஜ் எடுத்துக்கிறார். அதனால கிரீஷனுடைய தந்தை எல்லாம் வல்ல இறைவனுடைய நிழலிலே சென்று இளைப்பாறட்டும், அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். கிரீஷ் இன்னும் வலிமையான ஒரு பெரிய தலைவராக தமிழ்நாட்டு மக்களுக்கு பல விதத்தில் பணியாற்றுவதற்கு ஆண்டவன் அந்த வாய்ப்பை கொடுக்கட்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் இந்த நேரத்தில் வேண்டிக்கிறோம். அருமை சொந்தங்களே, ஜூன் 5ஆம் தேதி 12 மணிக்கு நாம சொன்னோம், வீத லீடர் என்கின்ற அமைப்பு இது ஒரு அரசியல் இயக்கம், ஒரு மக்கள் புரட்சி. கீழிருந்து ஆரம்பித்து ஒரு மனிதனும் நான் தலைவன் என்கின்ற இருமார்ப்போடு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை கண்டுபிடித்து அதற்கான தீர்வை அரசு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காம நானே ஒரு தனி மனிதனாக அந்த தீர்வில் பங்கெடுப்பேன், பாடுபடுவேன் என்கின்ற எண்ணத்தை விதைக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. இன்னைக்கு சரியாக 38வது நாள். 38 நாள்ல 19 லட்சம் பேர்த்தை தாண்டி இதுல வந்து இணைந்திருக்கின்றார்கள். ஐயா, இதுவரைக்கும் நான் யாருக்குமே தொலைபேசியில போன் போட்டு யாருக்குமே, எல்லா தலைவர்களுக்கும் இங்க இருக்கிறவங்க யாருக்குமே இந்த வீத லீடர்ஸ் அமைப்புல வந்து இணைங்கன்னு யாருகிட்டையுமே சொல்லல. ஏன் சொல்லவில்லை என்றால், இது என்னுடைய குடும்ப கட்சி கிடையாதுங்க, என்னுடைய அமைப்பு கிடையாது, இது என்னுடைய குடும்பத்துக்கு சொந்தமானது அல்ல, இது உங்களுக்கு சொந்தமானது. அதனால்தான் ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து ஒரு கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றேன். இந்த அமைப்பை பொறுத்தவரை நானும் ஒரு தன்னால்வரர் தான். எல்லோரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நேர்மையான சமுதாயம் பிறக்கும் என்கின்ற ஒற்றை நம்பிக்கை. எனக்கு எந்த அழைப்பும் இல்லாம இத்தனை பேர் வந்திருக்கிறீங்கனாவே தமிழ்நாட்டில் நல்லவங்க இருக்கிறாங்க, நல்லது பேசுறாங்க, நல்லது செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள், வாய்ப்புக்காக மட்டும் காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது பொள்ளாச்சியில வீத லீடர்ஸ் அமைப்பினுடைய இந்த மாநாடு நமக்கு பறைசாற்றுகிறது. அருமை சொந்தங்களே, அதனாலதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, இதற்கு முன்பான இருந்த கட்சியாக இருக்கட்டும் எல்லாம் அண்ணே போன் பண்ணி இவங்களை கூப்பிடுறாங்க அவங்களை கூப்பிடுறாங்க. யாரையுமே நான் கூப்பிட போவது கிடையாதுங்க, நீங்களும் கூப்பிடாதீங்க. நம்முடைய வேலையின் மூலமாக மக்கள் நம்ம கிட்ட வரணும், நம்ம வேலையை பார்க்கணும். எங்கேயோ மர வைக்கிறாங்க, ஏதோ ஒரு இடத்துல போதை விழிப்புணர்வுக்கு எதிராக நிற்கிறாங்க, பெண்கள் பாதுகாப்புக்காக போராடுறாங்க, இளைஞர்களுடைய நலனுக்காக நின்று கொண்டிருக்கின்றார்கள், இளைஞர்களுக்கு பயிற்சி முகாம் நடத்துறாங்க. இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து அவர்களாக நம்மோடு வந்து வீத லீடர்ஸ் குடும்பத்தில் இணைந்து 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 50 லட்சம் என்கின்ற எண் வரும் பொழுது தமிழ்நாட்டு மக்கள் நம்மை அழைக்கின்றார்கள் என்கின்ற பொருள் அது. இன்னைக்கு 19 லட்சத்திலிருந்து 50 லட்சம் நீங்க மனசு வச்சா ஒரு வாரத்திலேயே வரலாம், ஒரு மாசத்துலயும் வரலாம், 6 மாசத்துலயும் வரலாம். ஆனா அந்த 5 லட்சம் பேரும் வாலண்டியரா வரணுங்க, அவர்களாக வரணும். நாம யாருக்குமே ஃபோர்ஸ் பண்ணி வாங்க, ஒரு ஷீட் எடுத்துட்டு போய் உங்க பேர் சொல்லுங்க, மொபைல் நம்பரை சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன், ஒரு மிஸ்டு கால் கொடுக்கிறேன், நீங்க வாங்க, அப்படி இல்லைங்க. 50 லட்சம் பேரும் அவர்களாக இந்த மாற்றத்திற்கு நான் துணை இருப்பேன்னு வரும்பொழுது மட்டும்தான் நிரந்தரமான ஒரு நல்ல சமுதாயத்தை நாம் கட்டமைக்க முடியும். அருமை சொந்தங்களே, இல்லாட்டி ஆடி காலத்துக்கு பட்டம் அடிக்கிற மாதிரி பட்டம் பறக்கும், காத்து ஆடி முடிச்சோன்னே பட்டம் கீழே விழுந்து விடும். அதனாலதான் அருமை சொந்தங்களே, என்னுடைய அன்பான வேண்டுகோள், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எப்படி நாம் இங்கே ஒன்றாக சேர்ந்திருக்கின்றோமோ அடுத்த 6 மாத காலம் நமக்கான இலக்கு தெளிவாக இருக்கிறது. இந்த மாதம் முழுவதுமே போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மாதம். 12ஆம் தேதி பொள்ளாச்சியில நான் இங்கே பங்கேற்கின்றேன், உங்களோடு நிறைய இடத்துல நிகழ்ச்சி நடத்துறீங்க. 26ஆம் தேதி திருச்செந்தூர்ல தூத்துக்குடியிலும் நான் இருக்கின்றேன். அதுபோல இடையில நிறைய நிகழ்வுகள் இருக்கிறேன். அதே போல அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் சுற்றுச்சூழலுக்கான மாதம். 50 லட்சம் மரம் நாம் வீத லீடர்ஸ் அமைப்பிலிருந்து தமிழ்நாடு முழுவதுமே வைக்கணும். 2000த்திற்கும் மேற்பட்ட ஏரி குளத்தை சுத்தம் பண்ணும், நதி நீரை சுத்தப்படுத்தணும், அங்க போய் கலக்கிறவங்க எல்லாத்தையும் நம்ம போய் பேசணும். அது ஆகஸ்ட் மாதம். செப்டம்பர் மாதம் பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு மாதம், செப்டம்பர் முழுவதுமே. அடுத்து குழந்தைகள் நலம், அவங்க திரகாத்திரமா இருக்கணும், நல்ல உணவு சாப்பிடணும், உடம்பு நல்லா பார்த்துக்கணும்,
ஒரு குட் பாடி வேணும், நல்ல ஒரு உடம்பு சமுதாயத்தில் கொண்டு வரணும். அதற்காக எல்லா விஷயத்தையும் அடுத்த மாசம் பேச போறோம். 6 மாத காலமும் சமுதாயத்தினுடைய 6 முக்கியமான பிரச்சனை எடுத்து வீதி லீடர்ஸ் அமைப்பு ஒரு வாலண்டியர், ஒரு தன்னால்வரர், ஒரு தலைவரும் கூட மக்களை சந்தித்து எல்லா இடத்துல இது போன்ற பெரிய மேடையா இருக்கலாம், சின்ன ஒரு நிகழ்வா இருக்கலாம், திண்ணையில் உட்கார்ந்து பேசலாம், ஆட்டோல போகும்போது ஆட்டோக்கார அண்ணங்கிட்ட பேசிட்டு போலாம், கடையில போய் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல பொருள் வாங்கும் பொழுது முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி இருக்கவங்ககிட்ட பேசலாம், அரசு பேருந்துல போகும் பொழுது பக்கத்து சீட்ல இருக்கவங்ககிட்ட பேசலாம், ட்ரெயின்ல போகும்போது பேசலாம், பிளைட்ல போகும்போது பேசலாம். அதைத்தான் நாம் கேட்கின்றோம். தனி மனிதனாக நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் கண் முன்னால் அந்த மாற்றம் நடக்கும். நிச்சயமாக நீங்க அதை பார்க்கத்தான் போறீங்க. 12ஆம் தேதி ஜூலை மாதம் பொள்ளாச்சி என்பது ஒரு சரித்திரம். எந்த அழைப்பும் இல்லாம இத்தனை பேர் அவர்களாக தன்னெழுச்சியாக வருவார்கள் என்பதை பொள்ளாச்சி பார்த்திருக்கிறது. திருச்செந்தூரும் 26ஆம் தேதி பார்க்க, தமிழகத்தினுடைய பல பகுதிகளும் இதை பார்க்கத்தான் போகிறது. ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல நல்லவங்க இருக்காங்க, நல்லவங்க பணி செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அவர்களுக்கான மேடையும் அவர்களுக்கான வாய்ப்பும் கொடுப்பதற்காக மட்டும்தான் வீதி லீடர்ஸ் என்கின்ற அமைப்பு இருக்கு. அருமை சொந்தங்களே, இந்த 19 லட்சம் பேரை நீங்க பாருங்க. 19 லட்சம் பேர்த்துல 83% ஆண்கள் இருக்கிறாங்க, 17% நம்முடைய மகளிர். பெரும்பாலும் மகளிரை பொறுத்தவரை அரசியல் பக்கமோ ஒரு அமைப்பு பக்கமோ வரமாட்டாங்க. இன்னைக்கு 19 லட்சம் பேர்த்துல 17 விழுக்காடு மகளிர் சகோதரிகள் தாய்மார்கள் இருப்பது நம்முடைய முதல் வெற்றி. ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக 33, 40, 50 என்று நம்முடைய தாய்மார்களை இன்னும் அதிகமாக நம்முடைய தன்னார்வ குழுல சேர்த்துக்கிட்டே போனோம். அரசியல் கட்சியில 1%, 2% உறுப்பினர்கள் இருப்பாங்க, மிஞ்சி பிஞ்சி போனா 5% பெண் உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஆனா ஒரு அமைப்புல நம்ம ஆரம்பித்த 1 மாத காலத்துல 17% பெண்கள் என்பது நம்மை நம்பி வந்திருக்கின்றார்கள். மாற்றத்தை கொடுப்போம் என்கின்ற நம்பிக்கையில் நம்முடைய தாய்மார்கள் வந்திருக்கின்றார்கள். அதையும் வருகின்ற காலத்தில் இன்னும் அதிகப்படியாக எடுத்து செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இன்னைக்கு நாம சொல்றோம் ஜென்சி, அவங்கள பேசவே முடியாது, அவங்க எப்படி வேணாலும் போவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனா மேடையில் இருந்த எல்லோருமே ஜென்சி தாங்க. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய சகோதரி ஜென்சி. நம்முடைய அமைப்புல 18 வயதிலிருந்து 25 வயது வரை 14% பேர் இந்த அமைப்புல இருக்கிறாங்க. மொத்தம் 19 லட்சம் பேர்த்துல 14% பேர் 18 வயதிலிருந்து 25 வயது, 26 வயதிலிருந்து 39 வயது வரை 40% பேர். இந்த வீதி லீடர்ஸ் அமைப்பை பொறுத்தவரை இட் இஸ் a very young organization. 39 வயதுக்கு கீழே 54%, 19 லட்சத்துல 54% மக்கள் 39 வயசு கீழே இருக்கிறாங்க. அவங்க குரலை நம்ம கேட்கணுங்க. அவங்களுடைய எண்ணோட்டம் வித்தியாசமானது, சமுதாயத்தை வித்தியாசமா பார்க்கறாங்க, மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், அது உடனடியா வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இந்த 39 வயசு கீழே இருக்கக்கூடியவங்க 2026 தமிழகத்துல ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. 2031 மற்றும் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை அவங்க ஏற்படுத்த தான் போறாங்க. அதுல யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். ஆனா அது படித்தவர்கள், பண்பானவர்கள், நேர்மையானவர்கள், சமுதாயத்திற்காக முழுமையாக அர்ப்பணித்தவர்கள். இந்த 5 ஆண்டு காலம் நமக்கு இருக்கு, அடுத்த 6 மாத காலம் நமக்கு இருக்கு. தலைவர்கள் தானாக வர போறாங்க, பட்டி தொட்டியிலிருந்து வர்றாங்க, கிராமத்திலிருந்து வர போறாங்க. குடும்ப ஆட்சி இருக்கிறனால எத்தனையோ பேர் அரசியல் பக்கம், ஒரு சமுதாயத்தின் பக்கம் வராம இருந்தவங்களை வரணும். தாய்மார்கள், சகோதரிகள், பெண்களை கூட்டிக்கிட்டு வரணும். இந்த 6 மாத காலம் முழுமையாக ஒரு சமுதாய பணியும் நாம் செய்ய செய்ய மக்கள் நம் பின்னால், நம் பக்கத்துல, நம் அருகில, நமக்கு முன்னால் செல்ல ஆரம்பித்து விடுவார்கள். அருமை சொந்தங்களே, இந்த ஜூலைல போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மாநாடு, விழிப்புணர்வு மாதம் அடுத்த ஜூலையும் அது நடக்கத்தான் போகுதுங்க. அதுக்கு அடுத்த ஜூலையும் அது நடக்கத்தான் போகுது, அதுக்கு அடுத்த ஜூலையும் நடக்கத்தான் போகுது. வீதி லீடர்ஸ் என்கின்ற அமைப்பு இருக்கும் வரை, நாம் எல்லோரும் இருக்கும் வரை, எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த அமைப்பு இன்னும் கம்பீரமாக நடைபோடும் வரை, ஒரு ஆண்டும் ஜூலை மாதம் என்பது போதைப் பொருளுக்கு எதிராக நாம் இருப்போம். ஏன்னா இட்ஸ் a continuous process. 1 மாசம் எடுத்தோம், மாநாடு போட்டோம், கை தட்டினோம், பார்த்தோம், கிளம்பணுங்கிறதுக்காக நம்ம வரலீங்க. அப்படிப்பட்டவர்கள் நாம் கிடையாது. நிலையான மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வந்தவர்கள் நாம். அதனாலதான் ஒரு ஜூலை மாதமும் கூட நம்முடைய தீர்மானத்துல ஒயிட் பேண்ட் மாதம், அமெரிக்கால பாத்தீங்கன்னா 1980 ரெட் ரிப்பன் மாதம் என்று கொண்டாடினார்கள். 1980 அமெரிக்க அரசு அதை கொண்டாடினாங்க. ஏன்னா போதை அரசுனால கட்டுப்படுத்த முடியல. இன்னைக்கு வீதி லீடர்ஸ் அமைப்பு ஒயிட் பேண்ட் நம்ம கையில போடுறோம், போற இடத்துல நம்ம பார்க்கிறோம், மக்கள்கிட்ட பேசுறோம். அது ஒரு ஜூலையும் கூட அது நடக்கும். ஏன்னா மேடையில பேசின ஒரு அண்ணன் சொன்னாரு, அண்ணா இதோட நிறுத்திடக்கூடாது, இது ஒரு நிகழ்வாக மட்டும் இருந்துவிடக் கூடாது, தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் என்று அந்த அண்ணனுக்கு சொல்வதற்காக இதை நான் சொல்லுகின்றேன். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நான் சகோதரரை பத்தி பேசினேன். நிறைய பேர் கேட்கலாம், பொள்ளாச்சியில் இவ்வளவு பேரா?
அது அரசியல் மாநாடு கிடையாது. இன்னொரு கட்சியை திட்டக்காக இந்த மாநாடு இல்ல. இன்னொரு தலைவன் சரியில்லை என்று சொல்வதற்காக இந்த மாநாடு இல்ல. ஆட்சியில் ஒருத்தவங்க வந்துட்டாங்க, வந்தவுடன் அவருக்கு இடையூறை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான மாநாடு அல்ல. இந்த மாநாடு என்பது இத்தனை ஆயிரம் பேர் ஒன்றாக இணைந்து போதை இல்லாத தமிழகத்தை நம்முடைய காலத்துல உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை இலக்கில் வந்திருக்கும். 18 வயதிலிருந்து 70 வயசு வரை தமிழகத்துல எத்தனை பேர் மது குடிக்கிறாங்க? 24%. 4ல் ஒருத்தர் தமிழகத்தில் ஆண் 18 வயசுல இருந்து 70 வயசுக்குள்ள மது அருந்துறாங்க. மது அருந்துவதில் அடிக்ஷன், மது அருந்துவதில் 18 பேருக்கு அடிக்ஷன். அவங்க காலையில கை அரிப்பு, அந்த மது பாட்டில எடுக்கணும், குடிக்கணும். அதனாலதான் இன்னைக்கு நாம ஒரு பேப்பர்ல செய்தித்தாள்ல ஒரு அதிர்ச்சி சம்பவத்தையும் படிக்கும் பொழுது அதிலே மதுவு கலந்திருக்கிறது. ஒரு ரேப்ல கஞ்சா இருக்கு, ஒரு பெண்ணை துன்புறுத்தக்கூடிய சம்பவத்துல ஏதோ ஒரு இடத்துல மது ஒளிந்திருக்கிறது. ஒரு வீட்டுல ஒரு பெண்ணுக்கு கொடுமை நடக்குது, மது இருக்கு. சம்பாதிச்ச பணம் வீட்டுக்கு முழுமையா கொடுக்கல, அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தல, மது இருக்கு. ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் உலகத்துல நம்பர் 1 இந்தியா, 1,74,000 பேர் இறந்திருக்காங்க. இந்தியால நம்பர் 1 தமிழ்நாடு, அதிலும் மது இருக்கு. மது எல்லா இடத்திலும் கலந்துருச்சு. முக்காடு போட்டுட்டு ஊர்ல இருந்து ஒதுங்கி போய் மது குடித்த காலம் வேற, தைரியமா நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு மது குடிக்கிற காலம் இது. அருமை சொந்தங்களே, 5500 டாஸ்மார்க் இருக்கு, பார்த்த இடத்தெல்லாம் திறந்திருக்காங்க. அதனால இதை தட்டி கேட்க வேண்டியது சமுதாயத்தினுடைய பொறுப்பு இல்லைங்களா? நம்ம பொறுப்பு இல்லைங்களா? தாய்மார்களுக்காக நாம் நிற்க வேண்டாங்களா? நம்முடைய வருங்காலத்தில் வரக்கூடிய ஆரோக்கியமான குழந்தைக்காக நாம் நிற்கக்கூடாதா? அதைத்தான் நான் செய்கின்றோம். அருமை சொந்தங்களே, மது என்பது அடிப்படையில் இருந்து இந்த அரக்கனை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது மக்கள் விழிப்புணர்வு மாநாடாக இது மாறி இருக்கிறது. அருமை சொந்தங்களே, அதனால தயவு செய்து அரசு செய்யும், அரசு செய்யறாங்க, காவல்துறை இருக்கிறாங்க, எங்க செய்வாங்க? சப்ளையை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, கஞ்சா விக்கிறவன போய் தூக்கிட்டு போவாங்க. ஆனா கஞ்சாவை வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களை காவல்துறை பிடிக்காது. கஞ்சாவை வாங்கணும், நான் டிப்ரெஷன்ல இருக்கேன், ஆங்ஸைட்டில இருக்கேன், ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், லவ் பிரேக்கப்ல இருக்கேன், காவல்துறையினால ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நாம தாங்க செய்யணும், நாம தான் பேசணும். குடும்பத்துல பேசணும், வீதியில பேசணும், தெருவுல பேசணும், அபார்ட்மெண்ட்ல பேசணும், கிராமத்துல பேசணும், நகரத்துல பேசணும். அதற்குத்தான் எனக்கு முன்னால் பேசி எல்லோரும் பெரிய பெரிய மனிதர்கள், விலை மதிக்க முடியாது இல்லை. நேரம் வந்து ஒரு டாக்டர் 92 வயது ஒரு டாக்டர் பேசுறார். இதே பகுதியில் நான் மருத்துவத்தை ஆரம்பித்தேன், 2 ரூபாய்க்கு ஆரம்பித்தேன், இன்னைக்கு 50 ரூபாய் வாங்குறேன். 92 வயது மருத்துவர் டாக்டர் ஆல்வா அந்த மேடையின் மீது ஏறி பேசுறார். இன்னொரு தம்பி பேசுறார், எங்க அப்பாவுக்கு குடிச்சு குடிச்சு கல்லீரல் லிவர் போயிருச்சு, என்னுடைய லிவர்ல 90% எங்க அப்பாவுக்கு கொடுத்து உயிர் வாழ்றேன். அப்பாவுக்கு பையன் கொடுப்பதா, பையனுக்கு அப்பா கொடுப்பதா? பாருங்க எப்படி காலம் பாருங்க. நம்முடைய கடமை தான். அப்பாவுக்கு நம்ம என்ன கொடுக்கணுங்க? சொத்து கொடுக்கணும், நிம்மதி கொடுக்கணும், அவங்களுக்கு அந்த கம்பீரத்தை கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். நம்முடைய லிவரை யாராச்சும் நம்ம கொடுப்போமா? அந்த அளவுக்கு ஒரு குடும்பம் ஒரு குடியில் அழிந்திருக்கிறது. பையன் அப்பா கூட இருக்கணும், அப்பா வேணும், லிவரையும் தானம் கொடுத்திருக்கிறார். இன்னொரு தம்பி கிரீஷ் மேடையின் மீது பேச பேச கண்ணீர் துளிகளோடு பேசுகின்றார். மேடை ஏறுவதற்கு முன்பு தந்தை இறந்திருக்கிறார். அப்ப மது எந்த அளவுக்கு நம்மோடு கலந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமை சொந்தங்களே, அருமை சொந்தங்களே, இந்த கல்லூரி மாணவர்கள் எல்லாம் பேண்ட் போட்டிருந்தாங்க, ட்ரக் அம்பாசிடர். இதை நாம உருவாக்கலீங்க, நாம உருவாக்கல, தமிழ்நாடு அரசு உருவாக்குச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்நாடு அரசு 2025ல, இதற்கு முன்பு இருந்த அரசு, ஒரு கல்லூரியிலையும் ட்ரக் அம்பாசிடர் இருக்கணும், 10 பேர் 20 பேர் இருக்கணும், அவங்க ட்ரெயின் ஆயிருக்கணும். மாணவனுக்கு பிரச்சனையா இருந்தா அவங்க போய் பேசணும், சின்ன விஷயத்தை கண்டுபிடிச்சா ப்ரொஃபஸர்கிட்ட போய் சொல்லணும், பிரின்சிபல்கிட்ட போய் சொல்லணும். அது பெரிய விஷயமாக மாறும் பொழுது காவல்துறைக்கு சொல்லணும். யாருக்காவது நமக்கு தெரியுங்களா தமிழ்நாடு அரசு கல்லூரியில ட்ரக் அம்பாசிடர் என்கிற பொறுப்பை உருவாக்கி இருக்காங்களா? நமக்கு தெரியுங்களா? இன்னைக்கு தான் அறிமுகப்படுத்துறோம். ஒரு கல்லூரியிலும் இருக்கணும், 10 பேர் இருக்கணும், ட்ரெயினா இருக்கணும், அவங்களுக்கு என்ன விஷயம் பேச தெரிஞ்சிருக்கணும். அதை இன்னைக்கு இந்த மேடையில கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்திருக்கின்றார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி அன்னை, எங்க கல்லூரியில நிறைய கல்லூரியில இந்த நிகழ்வு ஆரம்பித்த பிறகு கல்லூரியில போய் பிரின்சிபல்கிட்ட சொல்லி அவங்க ஜிஓவை காமிச்சு, சித்ராதேவி சகோதரி நீங்க 3வது ரோல்ல இருக்கீங்க, உங்களுடைய அம்மா விஜயலட்சுமி அவங்க வால்பாறை சார்ந்தவர், ஆம்புலன்ஸ்ல இருக்கிறாங்க, கொஞ்சம் நீங்க வெளியே போகணும். நீங்க எங்க இருந்தாலும் கை தூக்குங்க, நம்ம வாலண்டியர்ஸ் வந்து உங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க. சித்ராதேவி 3வது ரோல முன்னாடி இருக்கீங்க, சித்ராதேவி இருக்கீங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு உங்களை கை மட்டும் தூக்குங்க, நம்ம வாலண்டியர்ஸ் அங்கே வருவாங்க. அம்மா 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 உங்களுக்கு உதவிக்கு தேவைப்படுறாங்க, நீங்க கொஞ்சம் வேகமா போகணும். இன்னைக்கு கல்லூரியில போய் மாணவர்கள் சண்டை போட்டு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கிறாங்க ஒரு ட்ரக் அம்பாசிடர் பொறுப்பை உருவாக்குங்க. அது போன்ற வந்தவர்கள் அதைத்தான் நம்ம பண்றோங்க, புதுசா எதுவும் பண்ணல.
இருப்பதை இன்னும் சிறப்பாக, செம்மையாக, இன்னும் ஆழமாக இந்த அமைப்பு எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தில் நம்ம வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்பாங்க, என்ன டிவிக்கு அரசு வந்துருச்சு, என்னன்னே பிரஸ்ஸையே பார்க்கல, 2 வேலை வெளுத்துடுங்கண்ணே, 2 பேசுங்கண்ணே. எல்லாருக்கும் ஒண்ணுதாங்க சொல்லுவேன். ஐயா 2026 1,68,00,000 பேர் ஓட்டு போட்டு எனக்கு இவர் வேண்டும், இந்த கட்சி வேண்டும் என்று தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்கு மரியாதை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. இவங்கெல்லாம் ஏதோ ஒரு 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் இவங்கெல்லாம் எம்எல்ஏ கிடையாதுங்க. தட்டு தடுமாறி அரசியல்ல இன்னைக்கு எம்எல்ஏ ஆனவங்க தான் பல பேர். டிவிக்கேல எல்லா அமைச்சர்களும் முதல் முறை அமைச்சர்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை தவிர எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம். கொஞ்சம் தடுமாறத்தான் செய்வாங்க. தடுமாறும் பொழுது ஒரு நல்ல சமுதாயமாக இருந்தால் தூக்கி பிடிச்சுதான் விடணுமோ தவிர கீழே அழுத்தக்கூடாது என்பதில் தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். ஏன்னா இந்த நம்முடைய வீத லீடர்ஸ் அமைப்பு என்பது, இங்க வந்திருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் நாம் எல்லோருமே மூர்க்கத்தனமாக அதிகாரத்தை பிடிப்பதற்காக நம்ம வரல. ஆணவத்தோடு நாம் இந்த அமைப்பு ஆரம்பிக்கலைங்க. பவருக்கு வரணுங்கிற ஒரே குறிக்கோளுக்காக நாம இங்க இல்லைங்க. நல்ல சமுதாயத்தை, தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தில் தான் இந்த அமைப்பும் இருக்கும், நம்முடைய அரசியலும் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனாலதான் நம்ம பல இடத்துல பேசுறோம். அண்ணே இனி விஜய் சாரனை கூப்பிடுவோம், சிஎம் சாரனை கூப்பிடுவோம். சிஎம் சார் ஒரு ஆர்டர் போடுறார். ஒரு வழிபாட்டு ஆலயங்களா இருக்கட்டும், கல்லூரிகளா இருக்கட்டும், அங்கிருந்து 500 மீட்டருக்குள்ள எந்த டாஸ்மாகாக இருந்தாலும் நாங்கள் மூடுவோம். 717 டாஸ்மார்க்க மூடுறோம்னு சொன்னாங்க. நாம செய்த கள ஆய்வுல ஒரு இடத்திலும் இன்னும் நூற்றுக்கணக்கான டாஸ்மார்க் 500 மீட்டருக்குள்ள இருக்கு. அதையும் நாம் ஒரு தீர்மானமாக சொல்லி இருக்கின்றோம். இதையும் நீங்க பேசுங்க. ஆனால் நம்மை பொறுத்தவரை இந்த அமைப்பு மூலமாக ஒரு அரசுக்கு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்வதை விட ஆரோக்கியமான அரசியலை செய்து அந்த அரசுக்கு வலியுறுத்தணும். சொன்னதுக்கு அப்புறம் கேட்கலினா அது வேற வழிங்க, அது வேற வழி. இன்னைக்கு சொல்றோம், கேட்பாங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. அதனால் அடுத்த 1 ஆண்டு காலம் நாம் சொல்லத்தான் போகின்றோம், செய்யுங்க. ஜூலை 1ஆம் தேதி 39 பக்கம் வெள்ளை அறிக்கை நம்ம கொடுத்தோம். வந்திருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவாக்குனது. வெள்ளை அறிக்கையில எப்படி நீங்க போதையை கட்டுப்படுத்தணும், 5 ஆண்டு காலம் உங்க இலக்கு எப்படி இருக்கணும், முதல் ஆண்டு என்ன செய்யணும், 2வது ஆண்டு என்ன செய்யணும், 3வது ஆண்டு என்ன செய்யணும், மாநில அரசுக்கு அதை கொடுத்திருக்கின்றோம். அதை பார்த்து நீங்க செஞ்சீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம், செய்யலினாலும் சந்தோஷம். ஏன்னா மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். செய்வதற்காக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள், மக்கள் நினைக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஆரோக்கியமான அரசியலில் ஈடுபடுவீங்க. எதற்கு அதை சொல்றாங்க? இதற்கு முன்பு திமுகவினுடைய அரசு இருக்கும் பொழுது கல்லூரியில பேச கூப்பிடுவாங்க. ஒரு கோயம்புத்தூர்ல தனியார் கல்லூரிக்கு பேச போனேன். 1 வாரம் அந்த கல்லூரியில பவர் கட், 1 வாரம் கட். அந்த கல்லூரியினுடைய தாளாளர் போன் பண்ணார், உங்களை கூப்பிட்டு மாணவர்கள்ட்ட நல்லது பேசுவீங்கன்னு கூப்பிட்டோம், 1 வார காலம் கரண்டை கட் பண்ணிட்டாங்க. நான் என்ன சொன்னேன் தெரியுங்களா? அப்படி தானே இருப்பாங்க, நீங்க அந்த அமைச்சரை பார்த்து ஒரு சாரி கேட்டு வந்துடுங்க. என்னன்னா இப்படி சொல்றீங்க? அண்ணே, இது எனக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அல்ல, கல்லூரி மாணவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. உங்களை நம்பி எத்தனையோ பேர் கல்லூரியில் வேலை பார்க்கிறாங்க. இதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆணவத்தோடு யார் அரசியல் செய்தாலும் இந்த மண் அவர்களை விடாது என்பதற்கு 2026 தேர்தல் ஒரு சாட்சி. அருமை சொந்தங்கள், அதனால் நம்முடைய வேலையை செய்வோம். நமக்கு எந்த அரசியல் குழப்பமும் வேண்டாம். இது ஆரோக்கியமான அரசியல் கட்சியா மாறத்தான் போகிறது. 2031 தமிழ்நாட்டு மக்கள் முன்பு நம்முடைய அரசியல் கட்சி தமிழ்நாட்டு மக்கள் முன்பு நிற்கும். ஆரோக்கியமான அரசியலுக்காக நிற்போமோ தவிர அற்ப அரசியலுக்காக, அதிகாரம் வேண்டும் என்கின்ற அரசியலுக்காக, ஒரு மனிதனை கீழே தள்ள வேண்டும் என்கின்ற அரசியலுக்காக இன்னும் பெட்டரா காட்டுவோம், பெட்டரா கொடுப்போம், பெட்டரா சொல்லுவாங்க, இன்னும் பெட்டரா செய்வோம், பெட்டரான தலைவர்கள் அறிமுகப்படுத்துவோம், நல்ல மனிதர்களை கீழிருந்து பிடிச்சிட்டு மேல கூட்டிட்டு வருவோம். மக்கள் அந்த வாய்ப்பு நமக்கு கொடுக்கத்தான் போறாங்க. அதனால் எதை பற்றியும் கவலை உங்களுக்கு வேண்டாம் அருமை சொந்தங்களே. அடுத்த 6 மாத காலம் நம்முடைய இலக்கு தெளிவு. 6 மாத காலம் என்ன செய்ய வேண்டும் என்பதிலும் தெளிவாக இருக்கின்றோம். அதை நாம் செம்மையாக செப்பனே செய்வோம். பாரதிய ஜனதா கட்சி நான் சார்ந்திருந்த கட்சி. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நிறைய தொண்டர்கள், தலைவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. நிறைய கட்சியிலிருந்து வந்திருக்கிறாங்க. அதிமுகவிலிருந்து வந்திருக்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நிறைய தலைவர்கள் முன்னாடி இருக்கிறாங்க. எல்லா கட்சியிலிருந்து வந்திருக்கிறாங்க. சமீபத்தில் எனக்கு ஒரு கட்சியிலிருந்து வெளியே வருவது, ஏன்னா இந்த மேடையில் பேசணும், நான் எங்கேயும் பேசவே இல்லைங்க.
ஒரு கட்சியிலிருந்து வெளியே எதற்காக வருகின்றோம்? அந்த கட்சியின் மீது கோபம் ஒரு பக்கம், ஆமாம். அந்த கோபத்தை எப்படி காட்டணும், அதுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வேண்டும், ஆமாம். இன்னும் பெட்டரா தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு பாதை இருக்கும் பொழுது அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோம். யாரை பற்றியும் 38 நாட்கள் தவறா பேசல. அப்ப சில திமுக நண்பர்களுக்கு சந்தேகம், அப்ப பிஜேபியினுடைய பி டீம் தான் இந்த அண்ணாமலையா? ஏன்னா வெளியே வந்தா திட்டணுமே, யாரையுமே திட்டலையே. இந்நேரம் மோடியை பத்தி 2 வார்த்தை திட்டிருந்தா தானே மற்றவங்க எல்லாம் வருவாங்க, ஏன் திட்டாம இருக்காரு? ஐயா, அடிப்படையில் உங்களை போல் நானும் எளிய குடும்பத்தை சார்ந்த, விவசாய குடும்பத்தை சார்ந்த நாம் யாருமே வெளியே வரும் பொழுது ஒரு பழிச்சொல்லை சொல்லி வெளியே வரமாட்டோம். ஐயா, இன்னொரு பாதை இருக்கு, இந்த பாதையில போறோம், மக்களுக்கு நல்லது செய்யறோம். இப்ப அடுத்த கேள்வி, அண்ணாமலை நீ தேசியவாதியா? இருமார்புடன் சொல்வேன், நான் ஒரு தேசியவாதி. இந்தியனா தமிழனா? எதுக்கு இதுல பிரச்சனை? இந்தியன் என்பதிலே எப்பொழுதும் ஒரு கர்வம். அந்த இந்தியால தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். இல்ல நீங்க ஃபெட்னால போய் ஒண்ணு பேசுனீங்களே, ஏதோ இப்படி பேசுனீங்களே, அப்படி பேசுனீங்களே. இன்னைக்கும் நான் சொல்றேங்க, என்னுடைய மதம், நான் ஒரு ஹிந்து. திருநூறு வைக்கிறேன், பொட்டு வைக்கிறேன், குங்குமம் வைக்கிறேன். வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது என்னுடைய மதத்தையும் சாதியையும் வீட்டிலே வைத்து பூட்டிவிட்டு சாமானிய மனிதராக, அனைவருக்கும் பொதுவான மனிதராக உங்கள் முன்னால் இருக்கின்ற மதத்தை ஒரு முறையும் தூக்கி பிடித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு ஹிந்து மதத்தில் வீட்டில் வச்சு பூட்டிட்டு வெளியே வந்தாவே, உண்மையான ஹிந்து அனைவரையும் சமமாக பார்ப்பான், அனைவரோடும் சமமாக இருப்பான். யாரும் பெரிது யாரும் சிறிது என்று பேச மாட்டான். அனைவரும் ஒரே நேர்கோட்டு பாதையில் செல்ல வேண்டும் என்று சொல்வான். அதாங்க என்னுடைய ஹிந்து தத்துவம். இல்ல கரூர்ல இனாம் நிலத்தை கொடுத்துட்டாங்க, 3000க்கு மேற்பட்ட ஏக்கரை கொடுத்துட்டாங்க, அதை நீங்க டிவிக்கு அரசுக்கு சப்போர்ட் பண்ணி அறிக்கை விட்டுருக்கீங்க. அப்ப நீங்க கோயிலுக்கு எதிரானவரா, ஹிந்து விரோதியா? விஜயநகர பேரரசு காலத்திலிருந்து இனாம் நிலம் என்பது அந்த ஊர்ல கோயில்ல வேலை செய்யறவங்களுக்கு அரசு கொடுத்தது. பூ விற்கிறவங்க, கோயில் இருக்கக்கூடிய பண்டார சகோதரர்கள், நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க, தவில் வாசிக்கிறவங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம். அந்த கர்ம வீரர் காமராஜர் ஐயா 1963 ஆட்சியிலிருந்து அவர் செல்வதற்கு முன்பு அதற்கு ஒரு செட்டில்மெண்ட் தாசில்தார் போட்டு அதை பஞ்சாயத்து பண்ண முயற்சி பண்ணார். அது திமுக காரங்க அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணி 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 கோவில் நிலம் இந்த நிலம்னு ஒன்னா சேர்த்து அதை 0 டிகிரின்னு ஒரு ஆர்டரை போட்டு பண்ணாம வச்சிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு அரசு வந்து 60 ஆண்டுகளாக 100 ஆண்டுகளாக அந்த இனாம் நிலத்தில் குடியிருப்பவர்களுக்கு திரும்ப அந்த மரியாதை கொடுத்திருக்கும் பொழுது அதை வரவேற்க வேண்டியது ஒரு தமிழனுடைய கடமையாகத்தான் நான் பார்க்கின்றேன். கோயில் சொத்தை நீட்போம், இனாம் நிலமும் கோயில் சொத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இதற்கு எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பட்டம் அண்ணாமலை ஹிந்து விரோதி. அப்படிப்பட்ட ஹிந்து விரோதின்னு எனக்கு பட்டத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பட்டத்தை அப்படியே நீங்க வச்சுக்க. இதே ஹெச் ராஜா அண்ணன் கரூர்ல அக்டோபர் 2024 வந்து இனாம் நிலத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் இந்து விரோதி அல்ல. எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை 2026 இனாம் நிலத்தை வசிப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் இந்து விரோதி கிடையாது. ஆனா இன்னைக்கு நியாயமா நேர்மையா ஒரு மக்களுக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அது செல்ல வேண்டும் என்றால் இந்து விரோதி. அதனாலதான் இந்த இடத்துல எத்தனையோ இடத்துல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நான் அறுதியிட்டு தெளிவாக உங்களுக்கு நான் கோடிட்டு இந்த அமைப்பினுடைய ஒரு தன்னாளராக நான் சொல்லுகின்றேன். மதம் என்பது இந்த அமைப்புக்கு வெளியே, சாதி என்பது இந்த அமைப்புக்கு வெளியே. ரைட் ஹேண்டு லெப்ட் ஹேண்டு இந்த சாதி மதத்தை வைத்து இத்தனை காலம் அரசியல் செய்து பட்டது போதும். உங்கள் மதம் உங்களுக்கு பெரிது, என் மதம் எனக்கு பெரிது. அதை வீட்டிலே பூட்டி விட்டு வெளியே வரும் பொழுது அனைவருக்கும் பொதுவான சமமான ஒரு தமிழனாக, ஒரு இந்தியனாக, ஒரு மனிதனாக நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும். அருமை சொந்தங்கள், ஏன்னா இன்னைக்கு கோடிட்ட வேண்டும். நாம் இந்தியன் என்பதிலே பெருமிதம், அதில் எந்த மாற்று கருத்து வேண்டாம். அந்த அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம், அந்த அரசியல் நமக்கு வேண்டாங்க. அந்த சாக்கடை அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம். தமிழன் என்று சொன்னால் இந்தியனுக்கு எதிரியா? இந்தியன் என்று சொன்னால் தமிழுக்கு எதிரியா? நமக்கு அந்த அரசியல் வேண்டாம். நம்முடைய அரசியல் என்பது ஒருங்கிணைந்த இந்திய அற்புதமான இந்த நாட்டில், பாரத நாட்டில் முதன்மையாக தமிழகத்தை மாற்றுவதற்காகத்தான் இந்த அமைப்பு, அதற்காகத்தான் நம்முடைய உழைப்பு, அதற்காகத்தான் உங்களுடைய உழைப்பு, இந்த இயக்கம். அருமை சொந்தங்களே, நாம தலைவர்களை கண்டுபிடிக்கணும், உங்களை மேல கொண்டு வரணும். உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் இது. எத்தனையோ பேர் வாய்ப்பு இல்லாம இருக்கிறீங்க. தயவு செய்து நம்முடைய வீதி லீடர்ஸ் அமைப்பை முழுமையா நீங்க பயன்படுத்தணும்.
ஒரு சிறு வேலை செய்தாலும் பெரு வேலை செய்தாலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யுங்க. மகாத்மா காந்தி 1924 ஒரே முறை காங்கிரசினுடைய தலைவர், ஒரே முறை. அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி பொறுப்பிலே இல்ல. ஆனா மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, இந்தியாவினுடைய தலையெழுத்தை மாத்தினார். அதனால் பொறுப்பு என்பது அது வரும். பொறுப்பு என்பது ஒரு அடையாளம். பொறுப்பு என்பது ஒருங்கிணைப்பதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு கருவி. பொறுப்பு என்பது பிரச்சனை இல்லாம ஒரு 100 பேர்த்து ஒரு இடத்துல உட்கார வைக்க வேண்டிய தேவைக்கு ஒரு ஆர்கனைசேஷனல் ஒரு எம்பளம் மட்டும்தான். ஆனா பொறுப்பே இல்லாம வீத லீடர்ஸ் தன்னாளர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம 50 லட்சம் மரம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர்ல மரம் வைப்போம். இந்த பொள்ளாச்சியில் இதற்கு முன்பு 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சாலையில போனீங்கன்னா பக்கத்துல ரெண்டுமே புளிய மரம் இருக்கும். புளிய மரத்தை வெட்டியாச்சு. அடுத்த மாதம் புளிய மரத்தை வைப்போம், திரும்ப அதை வளர்த்துவோம். நம்ம காலத்துல வளரலினா கூட குழந்தைகள் காலத்துல அந்த புளிய மரம் வளர்ந்து இருக்கட்டும். அவன் செஞ்சிருந்தானா வீத லீடர்ஸ் அமைப்பினுடைய தன்னால். நம்ம காலத்துல வச்சு நம்ம காலத்திலேயே புளியங்காய பொறிச்சு நம்ம காலத்திலேயே சாப்பிடலாம். நமக்கு அது வேண்டாம். நம்ம செய்யக்கூடிய எத்தனையோ தீர்வுகள் அடுத்த தலைமுறைக்கு அது உதவியாக இருக்கும், அதையும் செய்வோம். எத்தனையோ தீர்வுகள் நம்முடைய தலைமுறைக்கு உதவியாக இருக்கும், அதையும் செய்வோம். அன்பு சொந்தங்களே, அருமை சொந்தங்களே, நாம் தெளிவாக இருக்க வேண்டும். யார் நம்மை பிரித்தாலும் கூட சேவை என்கின்ற ஒரு வார்த்தையில நாம் இணைந்திருக்கின்றோம். தமிழகத்தினுடைய மாற்றம் என்கின்ற வார்த்தையில் இணைந்திருக்கின்றோம். பெண்களுடைய முன்னேற்றம் என்கின்ற வார்த்தையில் இணைந்திருக்கின்றோம். இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த வீத லீடர்ஸ் அமைப்பு இட் இஸ் பிக்கெஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். இந்தியாவில் இந்த மாதிரி நடந்ததே இல்லை. போட்டோ இருக்கும், கட் அவுட் இருக்கும், தலைவர் ஒருத்தர் இருப்பாங்க, 10 தலைவர் இருப்பாங்க. அப்படித்தான் ஒரு இயக்கம் கட்சி நடந்திருக்கிறது. இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன், அண்ணா ஹசாரே, அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா, அத்தனை பேர். இந்தியாவில் ஒரு இயக்கம் வெற்றிகரமாக அந்த கஷ்டமான காலத்தை தாண்டி அரசியல் கட்சியாக உருவாக்கி அது 50 ஆண்டு 60 ஆண்டு அரசியல் கட்சியாக இருந்து படிப்படியாக சேவை செய்த சரித்திரம் இந்திய மண்ணில் இல்லை. அதை நாம் உடைக்க போகின்றோம். அருமை சொந்தங்களே, இந்த அமைப்பதை உடைக்க போகிறது. நல்ல தலைவர்களை, தன்னாளர்களை கீழிருந்து பொறுக்கி எடுத்து அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து, தலைமை பண்பு கொடுத்து, கீழே விழும்பொழுது கைப்பிடித்து தூக்கிவிட்டு அவர்களுக்கான மேடையை கொடுத்து அவர்களை மக்கள் முன்பு நிற்க வைத்து வேட்பாளர்களாக மக்களுடைய ஓட்டை அவர்களுக்கு கொடுக்க வைத்து அவர்களை அமைச்சர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, பாராளுமன்ற உறுப்பினர்களாக அழகு பார்த்து அவங்க மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அமைப்பு. அதனால யாருக்கும் எந்த சந்தேகம் வேண்டாம், இது அரசியல் கட்சியாக மாறப்போகிறது. எந்த டவுட் யாருக்கு வேண்டாம். வீத லீடர்ஸ் அரசியல் கட்சியாக மாறக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதிகாரத்திற்கு வந்து நேர்மையானவர்கள், நாணயமானவர்கள் அமரும் பொழுது மட்டும்தான் அரசியல் அதிகாரத்தில் மாற்றம் நடக்கும். நம்ம சாமானிய மனிதர்களாக வேலை செய்யறோம். அதனால சரியான நேரத்தில் அது மாறும். சரியான எண்ணிக்கை வரும் பொழுது மாறும். சரியான தலைவர்கள் உள்ளே வரும் பொழுது மாறும். இன்னைக்கு அது மாறாது. இன்னைக்கு நமக்கு பணிகள் நிறைய இருக்கு, நிறைய வேலைகள் இருக்கு. அக்டோபர் 15ஆம் தேதி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய பிறந்த நாள். கோயம்புத்தூர்ல ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அக்டோபர் 15, 2026 திறக்கப்படும். நான் தேதி அன்னைக்கு சொல்றேன். ஓராண்டுல அடுத்த அக்டோபர் 15 முடிவதற்கு முன்பு 1,50,000 பேர் அதிலே பயிற்சி பெற்றிருப்பார்கள். இன்னைக்கு நம்ம சொல்றோம், செஞ்சு காட்டுறோம். அடுத்த 6 மாத காலம் இத்தனை சமுதாய பணியை நாம் செய்ய போகின்றோம். அதையும் செய்ய போறோம். மக்கள் பார்க்க போறாங்க. அருமை சொந்தங்களே, நம்முடைய வேலை பெருசுங்க, நிறைய இருக்கு, நிறைய வேலைகள் இருக்கு. கிராமமா போகணும், மக்களை பார்க்கணும், நிறைய விஷயங்களை பேசணும். இன்னொரு தம்பி அடுத்த மேடையில் வந்து பேசும் பொழுது தந்தையை இழந்த தம்பியை நம்ம பார்க்க கூடாது, ஒரு கணவனை இழந்த விதவையை பார்க்க கூடாது. தப்பான முறையில மதுவின் மூலமாக, போதையின் மூலமாக ஒரு பெண்ணின் மீது கை வைத்த ஒரு சமுதாயம் தமிழ் சமுதாயம் என்கின்ற பெயர் நம்முடைய தலைமுறையிலே அழிக்கப்பட வேண்டும். அருமை சொந்தங்களே, அதற்கு எல்லாம் நீங்க போராட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதோடு மட்டுமல்ல, இது தயவு செய்து என்னுடைய அன்பான வேண்டுகோள். மறுபடியும் நான் சொல்றேன், அண்ணாமலை கட்சி, அண்ணாமலை இயக்கம் சத்தியமா கிடையாது. அண்ணாமலையினுடைய ரைட் ஹேண்ட், அண்ணாமலையினுடைய லெஃப்ட் ஹேண்ட் சத்தியமா கிடையாது. ஐயா, 11 ஆண்டு காலம் காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்கின்றேன். ஆல்கஹாலிக் அனானிமஸ் அவர் சொன்னார் இல்லைங்களா, அந்த ப்ரோக்ராம் நான் தாங்க இன்சார்ஜ். ஹைதராபாத்ல நேஷனல் போலீஸ் அகாடமியில் ஒரு டைரக்டர் கூப்பிட்டார், தம்பி நம்ம இதுல 35 கிளப் இருக்கு, 34 கிளப்புக்கு எல்லாம் வந்துட்டாங்க, ஒரு கிளப்புக்கு மட்டும் யாருமே இல்லைன்னு. நான் கேட்டேன், என்ன சார் அப்படின்னு. ஆல்கஹாலிக் அனானிமஸ் அப்படின்னா. நான் கேட்டேன், என்ன சார் அப்படின்னா. குடிக்கிறவங்களை திருத்தணும்னார். ரொம்ப கஷ்டமான வேலையா சார் எனக்கே கொடுக்குறீங்கன்னு. இல்லை உன்னால முடியும், நீ எடுத்துக்கினார். நான் என்ன கேட்டேன், என்ன சார் பண்ணணும்னு. நம்முடைய நேஷனல் போலீஸ் அகாடமியில எத்தனையோ பேர் குடிக்கிறாங்க, எத்தனையோ பேர் குதிரை லாயத்தில் இருக்கிறவங்க குடிக்கிறாங்க, ஸ்டாஃப் குடிக்கிறாங்க, வெளியே இருக்கிறவங்க குடிக்கிறாங்க, இந்த சரவணம் பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் குடிக்கிறாங்க.
உன்னுடைய ஒரு சனி ஞாயிறையும் நீங்கள் அர்ப்பணிப்பீர்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ட்ரைனிங், கடுமையான ட்ரைனிங். எனக்கு ஓய்வு கிடைப்பதே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான். அந்த சனி ஞாயிறும் ஆல்காலிக் அனானிமஸ்க்காக நீங்க கேட்குறீங்களே. இல்லை அண்ணாமலை, இதை ஒரு எழுத்து நடத்த வேண்டும், நீ நடத்தினார். ஸோ 1.5 ஆண்டு காலம் அந்த ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் அமைப்பினுடைய கோஆர்டினேட்டர். யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ போய் தொலைவேன், பார் பக்கத்தில் நிற்பேன். அடிக்கடி குடிக்கிறவங்கள பார்த்தாவே தெரியும், போய் பேசுவானா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. வாங்க, இந்த மாதிரி நம்ம என்பி அகாடமிக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு எல்லாரும் உட்காந்து பேசுவோம். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, இந்த ஆல்கஹாலிக் அனானிமஸ்னு ஒரு அமெரிக்காவிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இது போன்ற ஒரு இயக்கம் 50 ஆண்டுகளுக்கு முன்பு. யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ 30 பேர் உட்காந்து நான் ஏன் குடிச்சேன்னு ஒருத்தர் பேசுவாங்க. அதை கேட்டால் உங்களுக்கே குடிக்கலான்னு தோணும். அதை நான் 2 மணி நேரம் கேட்கணும். 30 பேரும் பேசினதுக்கு அப்புறம் ஏன் குடிக்க கூடாதுன்னு மறுபடியும் பேசுவாங்க. இதை தாட்டை ஷேர் பண்ணி 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் 4வது வாரம் 5வது வாரம் அவங்க அப்படியே கதறி அழுவாங்க, பிரேக் டவுன். ஐயோ, நான் குடிக்கிறனால என் பெண் குழந்தைக்கு அவமானம், ஆண் குழந்தைக்கு அவமானம், என் மனைவிக்கு அவமானம், எனக்கே அவமானம். ஸோ 1.5 ஆண்டு காலம் அத்தனை பேர்த்த பார்த்துட்டு தாங்க இன்னைக்கு அந்த கொடி அரக்கனை வீதிலிடஸ் அமைப்பு மூலமாக அந்த கொடி அரக்கனை அடக்க வேண்டும் என்று நாம் இறங்கி இருக்கின்றோம். தனி மனிதனாக முடியாது, நாம் எல்லோரும் சேர்ந்து தான் அதை பண்ண முடியுங்க. அதனாலதான் அவர் பேசும்போது சொன்னாரு, நான் அண்ணாமலை என்ன ஆல்காலிக் அனானிமஸ்ல வேலை பார்த்த போட்டோ வச்சிருக்கேன், ஆனா அதனுடைய பெயரை சொல்லக்கூடாதுனாரு. நான் அந்த அமைப்பில் இப்ப இல்ல, அதனால அந்த பெயரை நான் சொல்லுகின்றேன். அதனாலதான் அருமை சொந்தங்களே, இது அண்ணாமலையினுடைய இயக்கம் வேண்டாங்க. அண்ணாமலையே இந்த இயக்கத்துல 900 சில்லற நம்பர் தாங்க என்னோட வாலண்டியர் நம்பர். ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் பொழுது அண்ணாமலை கட்சி இல்லைங்க, அது நம்ம கட்சி. அண்ணாமலைக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் கூடவே இருக்காங்க, அவங்க தான் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் இல்லைங்க. அவங்க எனக்கு உதவி செய்யறதுக்காக கூட இருக்கிறாங்க. அண்ணாமலை ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர், ஒரு ஜாதியை சார்ந்தவர், அவங்களுக்கு மட்டும் முக்கியத்துவமா இல்லைங்க. அதெல்லாம் வீட்டிலேயே போட்டு பூட்டிட்டு தாங்க வெளியே நடந்து வந்திருக்கேன். காவல்துறையினுடைய உடையை போட்ட அந்த உடம்பு சாதி மதத்தை எல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய உடம்பு. அதனால்தான் அருமை சொந்தங்களே, நாம் எப்பொழுதும் நாமாக இருப்போம், நான் என்று எப்பொழுதும் இருக்க வேண்டாம். அதான் வி த லீடர்ஸ், ஐ த லீடர்ங்கிற வார்த்தையில் நாம இல்லை. அதை ஒரு இடத்துலையும் நீங்க ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு இடத்துல இதை நம்ம செய்யணும். அற்புதமான சமுதாய பணி செய்யணும். அதிலிருந்து நல்ல தலைவர்களை உருவாக்கணும். அந்த நல்ல தலைவர்களை மேலே கொண்டு வரணும். கடைசியாக இன்னைக்கு தமிழகத்தினுடைய பிரச்சனை எத்தனையோ இருக்கு, நம்ம அங்க போக போறோங்க. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய 6 பிரச்சனையை தாண்டி அங்க போக போறோம். அரசியல் கட்சியாக மாறும் பொழுது அதுக்கும் போக போறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டை பாருங்க, ஒரு தனி மனிதன் மீது இருக்கக்கூடிய கடன், ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் 4,44,000 ரூபாய். 10 லட்சம் கோடி கடன், 2.25 லட்சம் கோடி ரேஷன் கார்டு. கணக்கு போடுங்க, 4.25 லட்சம் கோடி ஒரு ரேஷன் கார்டுல கடன் இருந்தா பிரம்மாவே வந்தாலும் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. வேறு விதமா வேலை செய்யணும். இல்லாட்டி கடங்கார மாநிலமாக இந்த ஆண்டு டிவிக்கு அரசு, நான் சொல்ற எழுதி வச்சுக்கங்க, 85,000 கோடிக்கு குறையாம தான் கடன் வாங்க போறாங்க. நான் சொல்றது நீங்க எழுதி. அடுத்த ஆண்டு டிவிக்கு அரசு 80,000 கோடிக்கு குறையாம தான் கடன் வாங்க போறாங்க. டிவிக்கு அரசு முடியும் பொழுது கடன் 14 லட்சம் 15 லட்சம் கோடி இருக்கத்தான் போகுது. நீங்க பாரு, அதை நாம் சரி செய்யணும். நல்ல தலைவர்களை, தேர்ந்தவர்களை கொண்டு வந்து உட்கார வைக்கணும். நம்முடைய பொறுப்பு அங்க இருக்குதுங்க. எத்தனை பேர் 12வது முடிச்சுட்டு கல்லூரிக்கு போறாங்க? 2020 50% கல்லூரிக்கு போனாங்க. இந்தியாவிலேயே நாம தான் நம்பர் 1 கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, 50% உயர்கல்வி. இன்னைக்கு அது 46ஆக மாறி இருக்கிறது. அதுவும் பிரச்சனை, சரி பண்ணணும். 2024-25 அரசு பள்ளியில 45 லட்சம் பேர் படிச்சாங்க. இன்னைக்கு அது 40 லட்சமா குறைஞ்சிருக்கு. அரசு பள்ளி பக்கம் யாருமே போறதில்லை. அதை சரி பண்ணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் சராசரியாக ஒரு நோயாளிக்கு சிகிச்சைக்கு தேவையான பணம் 44,535 ரூபாய். இங்க டாக்டர் இருக்காங்க. இந்தியால தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்கு அதிகமாக பணம் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் நம்முடைய தமிழகம். இந்தியா 33,000 கொடுக்கறாங்க, நம்ம 43,000 கொடுக்கிறோம். அப்ப தமிழ்நாட்டில் நம்முடைய ஆட்சி வரும் பொழுது அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வேர்ல்டு கிளாஸ் அதுல இருக்கணும், மெடிசன் இருக்கணும். அரசு பள்ளிகள் வேர்ல்டு கிளாஸா இருக்கணும். அரசு பள்ளிகள் வேர்ல்டு கிளாஸா இருக்கணும். இதெல்லாம் நம்முடைய நோக்கமா. நம்ம போக போறோம். இன்னைக்கு போலீங்க, போக போறோம். நம்மளை ரெடி பண்ணி தலைவர்களை உருவாக்கி, தலைவர்களுக்கு அந்த பண்பை கொடுத்து அவங்கள ரெடி பண்ணிட்டு நம்ம போகும் பொழுது இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ற மாதிரி கரெக்டா போவோம். போன ஆண்டு மட்டுமே தமிழகத்தில் 365 நாள்ல 357 நாள் எக்ஸ்ட்ரீம் வெதர், அதிக சூடோ அதிக மழையோ. 357 நாள் தமிழகத்தில் எக்ஸ்ட்ரீம் வெதர். எப்படி இந்த தமிழ்நாட்டில் மக்கள் வாழ முடியும் இந்த வெயில்ல? பொள்ளாச்சி விட்டுருங்க, ராமநாதபுரத்தை பத்தி பேசுவோம், கரூரை பத்தி பேசுவோம்.
அதற்குத்தான் 50 லட்சம் மரம் நாம வைக்க போறோம் அடுத்த மாசம். அந்த மரம் நமக்கு பயன்படுதோ இல்லையோ, இன்னும் 10 ஆண்டுகள்ல அடுத்த தலைமுறைக்கு அது பயன்படும். அருமை சொந்தங்களே, இது எல்லாம் கூட நம்முடைய கடமை, நம்முடைய வேலை. அதனால் நமக்கு பெரிய பிரச்சனையும் தெரியும். அது போவதற்கு முன்பு சிறிய பிரச்சனையை சரி பண்ணுவோம், பக்குவப்படுத்துவோம், தலைவர்களை உருவாக்குவோம். இந்த தலைவர்களை அங்க கொண்டு போகும் பொழுது பெரிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சாமர்த்தியமும் புத்திசாலித்தனமும் அறிவும் அவர்களுக்கு கொடுத்து ஆட்சியில கொண்டு போய் அந்த குரூப் உட்கார வைப்போம். அது நிரந்தரமான தமிழகத்துல ஒரு மாற்றம் வரும். அதற்காக நாம் உழைப்போம் என்று சொல்லி, அருமை சொந்தங்களே, நம்முடைய நோக்கம் என்ன நிறைய பேர் கேட்கிறாங்க. மெய்யான சமூக நீதி, உண்மையான சமூக நீதி, போலி சமூக நீதி கிடையாது. மெய்யான சமூக நீதி, நிலையான வளர்ச்சி. எல்லா மக்களுக்கும் வளர்ச்சி போகணும், எல்லா மக்களுக்கும் நிலையான வளர்ச்சி போகணும். வேளாண்மை எழுச்சி. இன்னைக்கு விவசாயத்தை யாருமே பண்ண முடியாதுங்க. வேளாண்மையை திரும்ப முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வரணும். பண்பாட்டு மீட்சி. தமிழன் என்கின்ற அடையாளத்தை இந்திய வரைபடத்துக்குள்ள மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. பண்பாட்டு மீட்சி. ஆட்சியிலே புரட்சி. அதுக்கு இன்னும் நேரம் இருக்குது. அதனால ஒரு ஸ்டெப்பா அதை நோக்கி போவாங்க. மெய்யான சமூக நீதி ஆரம்பித்து நிலையான வளர்ச்சி சென்று வேளாண்மை எழுச்சியை செய்து பண்பாட்டு மீட்சியை நடத்தி ஆட்சியிலே புரட்சி செய்வதற்கு இந்த அமைப்பை பயன்படுத்துவோம். வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, நல்லவர்களாக, நல்ல மனிதர்களாக, தனிப்பட்ட முறையில் நாம் நம்முடைய நடத்தையில அந்த மாற்றத்தை காட்டுவோம். வீட்டை மாற்றுவோம், தெருவை மாற்றுவோம், சமுதாயத்தை மாற்றுவோம். அருமை சொந்தங்களே, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்திருக்கக்கூடிய எல்லோருடைய பாதத்தை தொட்டு வணங்கி நன்றி தெரிவித்து, தூரத்தில் போறவங்க கொஞ்சம் மெதுவா போங்க, தயவு செஞ்சு மெதுவா போங்க. நீங்க அரை மணி நேரம் 1 மணி நேரம் லேட்டா போனாலும் பிரச்சனை இல்லை. தூரத்தில் இத்தனை ஆயிரம் பேர், வெளியின்னு அத்தனை ஆயிரம் பேர், ரோட்ல அத்தனை ஆயிரம் பேர் பார்க்கிங்ல இருக்காங்க. நான் வருவதற்கே 1 மணி நேரம் தடையாகத்தான் வந்தேங்க. அதனால தயவு செய்து கொஞ்சம் மெதுவா, ஆரோக்கியமா, எந்த பிரச்சனை இல்லாம நீங்க வீட்டுக்கு போய் சேர்ந்தீங்க அப்படிங்கிற தகவல் வந்தால் மட்டும்தான் இன்று இரவு சத்தியமாக நான் தூங்குவேன் என்பதையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். சமூக வலைதளத்திலேயோ செய்தியிலேயோ இந்த மாநாட்டுக்கு வந்த எல்லோரும் பத்திரமா அவங்க போயிட்டாங்க. அதையும் உங்களுடைய பொறுப்பு. தயவு செய்து நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி, மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தியிருக்கக்கூடிய யாருடைய பெயரையும் சொல்லக்கூடாது, உண்மைதான். ஆனாலும் சில தன்னாளர்கள் முயற்சி எடுத்து செய்திருக்கின்றார். அருமை சகோதரர் வசந்தராஜன் அவர்களாக இருக்கட்டும், சந்திரசேகர் அவர்களாக இருக்கட்டும், இந்த பகுதியினுடைய எல்லா தன்னார்வ நண்பர்களாக இருக்கட்டும், பத்திரிகை நண்பர்கள் பெரும் அளவில் வந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கே இது புதுசு. அரசியல் கட்சி அறிவிக்க போறாங்களா, ஒரு மாவட்ட மாநாடு தானே, ஏன்னா இத்தனை ஆயிரம் பேர் வந்திருக்கிறாங்க, அவங்க எந்த விளம்பரமும் எதுவுமே பண்ணலையே, எதையும் இல்லாம வந்திருக்காங்களேன்னு பார்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய நல்ல பத்திரிகை நண்பர்கள், எப்பொழுதும் நம்மோடு துணை இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த நேரத்திலே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், சகோதரிகள், குழந்தைகள், பெரியவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மருத்துவர்கள், பேராசிரியர்கள், எத்தனையோ பேர் விட்டுட்டு வர்றாங்க. ஒரு நாளும் பார்க்கும் பொழுது நெஞ்சில பயம் வருது. இவ்வளவு பெரிய பொறுப்பை விட்டுட்டு வர்றாங்களே, அமெரிக்கால இருந்து வர்றாங்களே, பேராசிரியர் பொறுப்பை விட்டுட்டு வர்றாங்களே. இந்த இயக்கத்தை சரியான முறையில் நடத்த வேண்டும் என்பது ஒரு மனிதனும் வேலையை விட்டுவிட்டு சாமானிய மனிதனாக நம்மிடம் வரும் பொழுது இன்னும் நமக்கு அது பயத்தையும் பாசத்தையும் பொறுப்பையும் அது நமக்கு கொடுக்குது. வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, நிறைய குழந்தைகள், கல்லூரி மாணவர்கள் பத்திரமாக நீங்களும் செல்ல வேண்டும் என்று சொல்லி, எங்களோட காவல்துறை நண்பர்கள் பாதுகாப்புக்கு வந்தவங்களுக்கு அந்த போலீஸ் ஆபீசர் பட்டன்லாம் கிழிஞ்சு நின்று இருக்கார் ஐயா. காவல்துறை நண்பர்கள் எல்லோரும் பாதுகாப்பு கொடுத்த ஐயா. நிறைய பேர் சொல்றாங்க அண்ணாமலை Z+ பாதுகாப்பு வச்சிருக்கான். என்னைக்கு நான் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியே வந்தேனோ அன்னைக்கே மத்திய அரசு கடிதம் எழுதி Z+ பாதுகாப்பை திரும்ப எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கடிதம் எழுதி விட்டேன். அதனால அவங்க என்ன எடுத்துக்காம இருக்கிறாங்க, நானும் பயன்படுத்தாம இருக்கிறேன். ஏன்னா சாமானிய மனிதனாக எல்லா பணியும் செய்யும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு என் மீது தனிப்பட்ட முறையில் ஒரு நம்பிக்கை வரும் என்கின்ற இலக்கணமாக நான் நிற்க வேண்டும் என்று நிற்கின்றேன். அதனால் எல்லோருக்கும் மறுபடியும் இந்த பஞ்சாயத்தினுடைய இந்த நடக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆச்சிப்பட்டி பஞ்சாயத்து தலைவர் வந்து சேர்ந்துட்டாரு, துணைத் தலைவர் வீதிலிடஸ்ல சேர்ந்துட்டாரு, செயலாளர் சேர்ந்தாச்சு, பக்கத்து பஞ்சாயத்துல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்தாச்சு. நான் என்ன அவங்கள பார்க்க கூட இல்லை. ஏன்னா அந்த அமைப்பின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில எங்கே சென்றாலும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பெரும் படையாக வருகின்றார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, அனைத்து இடத்திலும் நம்முடைய தொழிற்சங்க பேரவையை நம்ம துவங்கணும். எல்லா தரப்பட்ட மக்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்காக என் மண் என் மக்கள் தொழிற்சங்க பேரவையும் நாம் துவங்கி இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களும் என் மண் என் மக்கள் தொழிற்சங்க பேரவையில உங்களை இணைச்சுக்கணும். ஆட்டோ டிரைவர் அண்ணன்ல இருந்து, ரயில்வேல இருக்கக்கூடிய ஊழியர்ல இருந்து எல்லோரும் வீதி லீடர்ஸ் அமைப்பினுடைய என் மண் என் மக்கள் தொழிற்சங்க பேரவையில உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு சொல்லி, நம்முடைய செயலி ஆப் நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே லைவ் ஆயிருச்சுங்க. வி தி லீடர் ஆப்
இன்னைக்கு ஆண்ட்ராய்டுக்கு இன்னையிலேருந்து இப்போ இருந்து நீங்கள் கூகுள் ஃபோன் ஆண்ட்ராய்டு ஃபோன் டவுன்லோட் பண்ணலாம். இன்னும் 2 நாளில் ஆப்பிள் ஃபோன் ஆப்பிள் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணலாம். அந்த ஆப்பில் எல்லாமே இருக்கும். அதனால் இந்த ஆப்பை நீங்கள் எல்லோருமே டவுன்லோட் செய்ய வேண்டும் என்று அன்போடு சொல்லி அதில் நீங்கள் உங்களை இணைச்சிக்கங்க. உங்கள் லாகின் கொடுத்து உள்ளே போனால் உங்கள் சட்டமன்றத்தில் என்ன நிகழ்வு நடக்குது, உங்கள் சட்டமன்றத்தில் வாலண்டியர் யாரு, உங்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா இனிஷியேட் பண்ணலாம். உங்கள் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வில் சட்டமன்ற அளவில் நீங்கள் பண்ணலாம், அல்லது மாவட்ட அளவில் பண்ணலாம், அல்லது மாநில அளவில் பண்ணலாம். உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கின்றோம். தலைவர்கள் யாருமே இல்லைங்க. உங்களை தலைவராக்குவதற்காக இந்த டிஜிட்டல் மீடியத்தில் உங்களுக்கு அந்த அத்தாட்சியை கொடுத்திருக்கின்றோம். நேரடியாக இந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்க உள்ள போய் இந்த வேலையை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எல்லா கட்சியிலிருந்தும், காங்கிரஸ் கட்சியிலிருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, எல்லா கட்சியிலிருந்தும் வருவது ஒரு கடினமான வேலை தான் இல்லைன்னு சொல்லிங்க. நம்மை வளர்த்த ஒரு இயக்கம், உப்பை தின்று வளர்ந்த ஒரு இயக்கம், அதிலிருந்து வெளியே வந்து ஒரு தனிப்பாதை செல்ல வேண்டும் என்பது யாருக்குமே எளிதான ஒரு வேலை கிடையாது. ஆனாலும் நம்பிக்கை வைத்து தமிழ்நாட்டுக்காக இந்த மாற்றம் இருக்கும். இந்திய ஒருங்கிணைந்த இந்திய நாட்டில் தமிழகத்தை முதலிடத்துக்கு கொண்டு வருவதற்காக யாருக்கும் எதிரான அமைப்பு இல்லை என்று சொல்லி நம்பிக்கை வைத்து வந்த எல்லா அரசியல் கட்சியை சார்ந்த நண்பர்களுக்கும், அரசியல் கட்சியை சாராம வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியோர்களுக்கும், முதல் தலைமுறை பட்டதாரர்களுக்கும், விவசாய பெருமக்களுக்கும், சகோதரிகளுக்கும், தாய்மார்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாழ்க தமிழ்நாடு, வளர்க பாரத நாடு என்பது நம்முடைய கோஷமாக இருக்கட்டும். பெரிய மாற்றத்திற்கு தயாராகவும் இந்த ஆப்பை நீங்க வாங்கிக்கங்க. எல்லா தன்னார்வ நண்பர்கள் எதையும் எதிர்பார்க்காம டிராபிக் கிளீன் பண்ணது, நீங்களே டாய்லெட்டை சுத்தம் பண்றீங்க, நீங்களே புதரையெல்லாம் சரி செய்து டிராபிக்கை உருவாக்கி இருக்கிறீங்க. எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம நம்முடைய தன்னார்வ நண்பர்கள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருந்தார்கள். எல்லோரையும் நான் பெயரை சொல்லாம வீதலிடஸ் அமைப்பினுடைய தன்னார்வ நண்பர்களுக்கு நான் நன்றி தெரிவித்து, நம்முடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் டாக்டர் பிரபாவர், என்னுடைய கல்லூரி ஸ்கூல்ல எங்கூட படிச்சார், டாக்டர், நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு டாக்டர். நான் சொன்னேன் ஆரம்பிச்சோம், அப்ப நான் அரசியல் இல்லை, இன்னைக்கு நான் அரசியல் போக வேண்டிய கட்டாயம் 2020 இருக்கு. இதை பார்த்து கொள்வதற்கு ஒரு பொறுப்பான ஒரு மனிதர் வேண்டும். நான் அரசியல் இருந்து இதை பண்ணா மக்கள் என் மீது மரியாதை வைக்க மாட்டாங்க, அரசியல் இல்லாத இயக்கமாக வீதலிடஸ் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மருத்துவராக அரசு மருத்துவ கல்லூரியில் பணிபுரிந்தவரை வேலையை விட வைத்து விட்டு இந்த அமைப்பினுடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசராக பொறுப்பேற்று எந்த சம்பளமும் வாங்காம ஒரு தன்னாளராக 5 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் டாக்டர் பிரபா அவர்கள் உள்ளிட்ட இந்த வீத லீடர்ஸுடைய எல்லா குழு. நீங்க பாக்குறீங்க எல்லாமே 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் சின்ன சின்ன பணி, அரவக்குறிச்சியில, தென்னில, வேலாயுதம்பாளையத்துல, பொள்ளாச்சியில, கோயம்புத்தூர்ல, ராசிபுரத்துல, பரமத்தி வேலூர்ல, ஏதோ ஒரு இடத்துல ஆபீஸ்ல எதையும் எதிர்பார்க்காம 6 வருடம் வேலை செஞ்சவங்களை தான் இன்னைக்கு நீங்கள் மேடையின் மீது பாஸ்கராக இருக்கட்டும், சுமேஷாக இருக்கட்டும், மேடையின் மீது எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து மறுபடியும் உங்களை எப்படி வழி அனுப்புறதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு, ஆனால் நீங்க நேரமே போகணும், ரொம்ப தூரம் போறவங்க போகணும், அன்போடு வந்திருக்கிறீங்க. எனக்கு இன்னும் நிறைய பேசணுங்கிற ஆசை, ஆனால் 7:30 மணிக்கு முடிக்கணும். அப்பதான் தூரமா போறவங்க சரியான முறையில் போவீங்க. பாதுகாப்பா போங்க, மெதுவா போங்க, 1 மணி நேரம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, பத்திரமா போங்க என்று சொல்லி உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.